ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பழைய சேனல்ல இருந்த எல்லா டிராமாவையும் ஒன்று ஒன்றா மூவி ஃபார்மேட்ல இந்த புது சேனலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த புது டிராமாவை பார்க்க போறோம். இது மூவி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவஸா வந்துட்டே இருக்க போகுது. ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிபிகேஷன் கூட அப்பதான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. இந்த பார்ட்ஸ் பார்க்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஒன் லைன் ஒரு அரேஞ்ச் மேரேஜ்க்கு அப்புறமா ரெண்டு பேர் எப்படி ஒன்று சேர்றாங்க, எவ்வளோ கான்ஃப்ளிக்ட்ஸ் அவங்களுக்கு நடுவில் வருது அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கிற ஸ்டோரி தான் இன்னைக்கு. இந்த ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட கான்டெக்ட் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ மிஸ்ஸே பண்ணாமல் டேரக்டாக ஃபர்ஸ்ட் எபிசோட கம்ப்ளீட்டாக பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். நமக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியாக தான் காட்டுறாங்க. இப்போ நாம பார்க்க போற இந்த நாட்டில் அங்கே ராஜா அடுத்திருந்த கிரவுன் பிரின்ஸ் ரெண்டு பேருமே அடுத்தடுத்து வியாதியில் இறந்து போயிட பச்சை குழந்தை தான் ஒன்று இருக்கு அடுத்த வாரிசா. அந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு ராஜமாதா அந்த குழந்தைய ராஜா வாக்குறதுக்கு மேலே ஏறுறாங்க அரியணைக்கு. எல்லாருக்கும் சம்மதமும் சொல்லிடுறாங்க. இந்த குழந்தை ராஜாவாகி ஒரு 6 வருஷம் ஓடி போயிடுது. இந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் நேரா நமக்கு நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஹீரோ பேரு ஷெண்டு, ஒயிட் கோஸ்ட்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு பயங்கர கொடூரமான ஒரு அதிகாரி. என்ன அதிகாரினா, இப்போ இங்க மிலிட்டரி எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு இந்த அரண்மனையில ராஜாவை பார்க்கறதுக்கு சீக்ரெட் சர்வீஸ் இருப்பாங்களே, அந்த மாதிரி சர்வீஸோட ஹெட் தான் நம்ம ஷெண்டு, அதாவது ஒயிட் கோஸ்ட். ஒயிட் கோஸ்ட் முன்னிலையில எக்கச்சக்கமான கைதியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த கைதிக்கெல்லாம் கண்ணை கலட்டி விட அத்தனை பேரும் பயந்து நடுங்குறாங்க. அப்போ உடனே இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டோம், தப்பு பண்ணதை ஒத்துக்கிறாங்க, ஆனா யாரு சொல்லி இவங்க செஞ்சாங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல, அதுல ஒருத்தன் கண்ணை கழட்டினதுமே கண்ணை திறந்து பாக்குறான். ஷெண்டுவை பார்த்துட்டு ஒயிட் கோஸ்ட் எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அத்தனை பேரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஷெண்டு மாசா எந்திரிச்சு பறந்து பறந்து கையில வில்லையும் அம்பையும் எடுத்து ஓடி போற அத்தனை பேரையும் அசால்ட்டா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு அந்த பையன் முன்னாடி நம்ம ஷெண்டு போய் நிக்க அந்த பையன் பயத்துல பாத்ரூமே போயிடுறான் என்ன இடத்துலயே. அந்த அளவுக்கு நம்ம ஒயிட் கோஸ்ட்னா அத்தனை பேருக்கும் பயம் இருக்கு. நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு அவனும் கத்தவும் ஆரம்பிக்கிறான். நான் வந்து கெட்டதெல்லாம் எதுவும் பண்ணலங்க, 100 குழந்தைங்களை கடத்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க, கடத்தலுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ண நம்ம சொல்ல, இவன் கதையும் முடிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிட்டு இருக்கான். இங்க அரண்மனையில இப்ப நம்ம ராஜாக்கு ஒரு 7 வயசு ஆயிடுது. அப்போ நமக்கு நிறைய பேர் அரண்மனையில இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிரின்ஸ் ஒருத்தர் இருக்கான். இந்த பிரின்ஸ் பேரு ஷியனா. ஷியன் வேகமா போயிட்டு நம்ம ராஜகுரு இறந்து போயிட்டாரு, நீங்க வருத்தத்துல இருப்பீங்களேன்னு மந்திரங்கள்லாம் நிறைய எழுதிட்டு வந்த ராஜமாதா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு இருந்தாலும் பெரிய மனசு அப்படின்னு ராஜமாதா சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு பிரின்சஸும் இருக்கா. அந்த பொண்ணு பேர் யூனா. இதெல்லாம் நக்கலா பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஷெண்டு ஒயிட் கோஸ்ட் இல்ல பிளாக் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் யாருன்னா, நம்ம ஷெண்டு மிலிட்டரி போர்சஸ்க்குலாம் எப்படி ஹெட்டோ, சிவில் போர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல போலீஸ், அவங்களுக்குலாம் ஹெட் ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் பேரு லூஜின். லூஜின் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஷெண்டு உங்களை பார்க்க வரதுக்கு டைம் இல்ல போல ராஜமாதா, ரொம்ப பிஸியா இருப்பான் போல அப்படின்னு சொல்ல, கரெக்டா நம்ம ஷெண்டு உள்ள வரான். ராஜமாதா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். அந்த 100 குழந்தைங்க கடத்தப்பட்ட கேஸ கண்டுபிடிச்சாச்சு ராஜமாதா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, எனக்கு தெரியும் இந்த முக்கியமான கேஸ யார்கிட்ட கொடுத்தா வேலை நடக்கும்ட்டு, ஷெண்டுவா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையா பார்த்துட்டு, இதுக்கு உனக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா, உனக்கு ஒரு கல்யாணத்தை என்கேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, ஷெண்டு அமைதியா பார்த்துட்டு இருக்கான். ஷெண்டு அங்கிருந்து கிளம்ப நிறைய பேர் அவன் பின்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்களேன், ஒயிட் கோஸ்ட் கல்யாணத்துக்கு ஒத்துக்குமா நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பிரின்ஸ் தான் சொல்றாரு அதை பக்கத்துல இருக்க சீஃப் மினிஸ்டர் கிட்ட. ஷெண்டு காதுல நல்லாவே விழுது. என்னதான் ஒயிட் கோஸ்டா இருந்தாலும் ராஜமாதா முன்னாடி ப்ரமோஷனுக்கு நிக்க ஆசைப்படுற ஒரு அதிகாரி தானே, அதனால தான் பல்ல கட்டிட்டு ஒத்துக்கிட்டான். என்ன அந்த பொண்ணு நிலைமை தான் மோசமாக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷெண்டு அதை காதுல வாங்காம கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஹீரோயினோட பேரு யான்யா. யான்யா வேக வேகமா ஓடிட்டு இருக்க, ஐயோ மேல கொட்ட போதுன்னு யாரோ கத்துறாங்க. போச்சு தண்ணி ஏதோ கொட்ட போது போலன்னு பாத்துட்டு இருக்க ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனுக்காக ஃபிளவர்ஸ் அவன் மேல கொட்டிட்டு இருக்கு. ஹை போவா அப்படின்னு யான்யா இன்னும் கியூட்டா பார்த்துட்டு ஆபீஸ்க்கு நேரமாச்சுன்னு கிளம்பிட்டு இருக்கா. யான்யா மினிஸ்ட்ரி, ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த இடத்துல கிளர்க்கா வேலை பார்க்கறா. இப்போ ஒரு பொண்ணு இவெல்லாம் போய் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரிக்கு வேலைக்கு வந்திருக்காளேன்னு இவளை கூட்டுற பெருக்கிற வேலை, அடுக்கி வைக்கிற வேலை, காஃபி டீ போட்டு தர வேலை அப்படின்னு மட்டமா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யான்யாக்கு நல்லா வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப அங்க உள்ள ஆள் வராரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நம்ம தலையில கட்டி நம்ம உயிர் எடுக்கிறாங்க, எப்படிதான் நம்ம வேலை பார்க்கறதோ தெரியல, ஆள் ஃபோர்ஸே பத்தல, கிளர்க்கு யாரையாவது கொடுங்கன்னு கேட்டா ஒரு பொண்ணை போய் அமுச்சு வச்சிட்டு இருக்காங்க, போ டீயை கொண்டு வா அப்படின்னு சொல்ல யான்யா போய் டீ கொண்டு வரா. அப்ப உங்க பக்கத்துல இருக்க ஆளு சீஃப் கிட்ட ஒரு கேஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த கேஸ்ல யாரு குற்றவாளியோ அவங்கள கரெக்டா கண்டுபிடிக்காம தப்பான ஆளு இந்த ஆளு சொல்றத யான்யா கண்டுபிடிச்சிடுறா. ஏன்னா யான்யா அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்டான பொண்ணு. அவ அமைதியா நின்னுட்டு குற்றவாளியை கரெக்டா புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பொம்பளை பிள்ளைய போய் நமக்கு அமுச்சு வச்சிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு மறுபடியும் அங்க இருக்கிறவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த நேரத்துல ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ராஜகுரு செத்து போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ள நல்ல
நல்லா மினுக்கிட்டு எவ்வளவு அலங்காரம் பண்றாங்க பாரு ஊருக்குள்ள. யாருக்கும் மரியாதையே இல்ல. ராஜகுரு என்ன சொன்னாரு, இப்ப இருக்கிற ராஜமாதா தான் அவங்க அதிகாரம் பண்ணுவாங்கங்கறத சாவறதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சாரு. எல்லாம் நடக்குது பாத்தியான்னு சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஒயிட் கோஸ்ட் வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஸ்ட்ரீட்ல இருந்து பிளாக் கோஸ்ட், அதாவது நம்ம சிவில் மிலிட்டரி ரெண்டோட லீடர்ஸும் வராங்க. நம்ம ஷெண்டு லூஜின் ரெண்டு பேருமே. ஊருக்குள்ள மக்கள்லாம் ஒயிட் கோஸ்டையும் பிளாக் கோஸ்டையும் பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு போட்டி போட்டு கொடூரமா இருக்காங்க. என்ன சார், நான் போற வழியில வரீங்க, நான் தான் முன்னாடி வந்தேன், நான் தான் முன்னாடி போகணும் அப்படின்னு அங்க லூஜின் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. நீ முன்னாடி வந்தியோ பின்னாடி வந்தியோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நிக்காம போறதுதான் ஏன் ஸ்டைலு. நம்ம ஷெண்டு முன்னாடி போறான். லூஜினும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பக்கத்துல கடை போட்டிருப்பாங்கல்ல, கடையெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நானும் அதே ரோட்ல தான் போவேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறாங்க. அப்ப நம்ம ஒயிட் கோஸ்ட் போறத அங்க நம்ம யான்யா பாத்துடுறா ஹீரோயின். ஹை ஷெண்டு அப்படின்னு பாக்குறா. ஆனா ஷெண்டுக்கு இவ யாருன்னே தெரியல போல, கண்டுக்காத மாதிரி கிளம்பிடுறான். அரண்மனையில முதலமைச்சர் முன்னிலையில ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. நம்ம ராஜகுரு இறந்து போயிட்டார்ல, அவருக்கு அஞ்சலி செலுத்தி தேங்க்ஸ் சொல்ற ஃபங்க்ஷன் அது நடந்துட்டு இருக்கு. இந்த நேரம் நம்ம யான்யா கிளம்பி நேரா ஒரு இன்ஸ்பெக்டர் பையன் இருக்கான். அவன் கிட்ட வந்துட்டு தப்பு பண்ணாதவங்க மாட்டினாங்கல்ல, இல்லங்க இவர் தான் தப்பு பண்ணாங்க, கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்த இன்ஸ்பெக்டர் உங்களால தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. இது என் கடமை, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம் அப்படின்னு யான்யா சொல்றா. நீங்க ஒரு மூலிகை கேட்டு தேடிட்டு இருந்தீங்கல்ல, இந்த மலை மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்புறான். நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு யான்யாவும் கிளம்புறா. இங்க எல்லாரும் அரண்மனைக்கு வந்து மீட்டிங் முடியுது, சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க. நம்ம ஷெண்டு நம்ம லூஜின் ரெண்டு பேருமே கிளம்பி அவங்கவங்க டைரக்ஷன்ல அங்க இருந்து போயிட்டு இருக்க. கரெக்டா மலை உச்சியில இருந்து மரத்துல இருந்து ஒரு அம்பு ஒண்ணு வருது. கரெக்டா அது நம்ம லூஜினை அட்டாக் பண்றதுக்கு பக்கத்து போயிடுது. யாரு இது வந்து உள்ள வந்திருக்காது, மலையை சீல் போடுங்க அப்படின்னு ஷெண்டு லூஜின் ரெண்டு பேரும் உத்தரவு போட்டுறாங்க. இங்க பார்த்தா மலை மேல நம்ம யான்யா நின்னுட்டு இருக்கா மூலிகை பறிக்கிறதுக்காக. அப்போ ஒரு குட்டி பையன் இருக்கான். அக்கா என் பேரு குட்டி, உங்களுக்கு இந்த மூலிகையா வேணும், நான் சும்மா இந்த பக்கமா வந்தேன், இதை எடுத்து வச்சேன், இதையா தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே யான்யா பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி, நான் உனக்கு காசு கொடுத்துறவா அப்படின்னு கேட்கிறா. காசெல்லாம் எனக்கு எதுக்குக்கா, நான் சும்மா அந்த பக்கமா வரும்போது இதை எடுத்தேன், அதெல்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஆமா உங்க பேர் என்ன, என் பேரு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான்யா கூடயே வந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம கூட வந்ததால இந்த பையனும் மாட்ட போறானோன்னு யான்யா பயந்துடுறா. எல்லாரையும் கூட்டு போயிட்டு அங்க லூஜின் முன்னாடி நிக்க வைக்க நம்ம ஷெண்டு இருக்கானே ஒரு சின்ன ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான், முகம் வெளியே தெரியாத மாதிரி. யான்யா பாக்குறா என்ன நடக்க போகுதுன்னு. மலையில இருக்கிற அத்தனை ஆளுங்களையும் கொண்டு வந்து கீழே போட்டுட்டு, உங்கள எவனோ கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கல்ல, அவன் மட்டும் முன்னாடி வந்துட்டீங்கன்னா மத்தவங்களை விட்டுருவேன், இல்லைன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல யான்யாவும் நடுவுல மாட்டிட்டு இருக்கா. ஷெண்டு பாத்துட்டு இருக்கான். சரி ஓகே, எல்லாரையும் அப்படியெல்லாம் கொண்டு போட வேண்டாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யான்யா நடுவுல வந்து நான் கண்டுபிடிக்கவா, டெட் பாடியை பார்க்கலாமா, யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க நீங்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்க, இப்போ காப்பாத்துறேன் அப்படின்னு லூஜின் முன்னாடி வந்து ஒரு பையன் இறந்து போயிருக்கான். இந்த மலையில இருந்து தான் வந்திருக்கணும், நீங்க கரெக்டா தான் பிடிச்சிருக்கீங்க, ஆனா எல்லா டைரக்ஷன் மலையையும் நீங்க சீல் பண்ணிருக்கீங்க, இங்க இருந்து யார் வந்தாங்களோ அவங்கள மட்டும் பிடிச்சிங்கன்னா கொலைகாரங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்ல உடனே லூஜின் பாக்குறான், நான் எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும், இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு போட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷெண்டு உடனே என்கிட்ட ஒரு பெட்டர் ஐடியா இருக்கு, என் நாயை கூப்பிட்டு செக் பண்ண விடுங்கன்னு சொல்ல அப்படியே வேட்டை நாய்ங்க ஒட்டு மொத்தமா உள்ள வர ஆரம்பிக்குது. நம்ம யான்யா பாக்குறா, ஷெண்டு நான்டா என்னோட ஞாபகம் கூட இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள நாய்ங்க வருது, ஆளாளுக்கு ஓடி போறாங்க. அதுல கொஞ்சம் பேர் அங்க இருக்க தூணு அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏற மாதிரி ஏறி நின்னுட்டு இருக்காங்க. ஷெண்டு சொல்றான், போதும் போதும் நிறுத்துங்க, மத்தவங்க அத்தனை பேரும் குற்றவாளி கிடையாது, குற்றவாளி ஏதோ மரத்துல ஏறி நின்னுதான் அம்பு விட்டுருக்கான், இவங்க மட்டும்தான் மேல ஏறி நாய்கிட்ட இருந்து பாதுகாப்பா நின்றுருக்காங்க, மரம் ஏற தெரிஞ்சவங்க, இந்த 5 பேரை கொண்டு வாங்கன்னு சொல்ல அதுல நம்ம இந்த குட்டி இருக்கான்ல அந்த பையனும் இருக்கான். இந்த 5 பேரையும் கொண்டு போட்டா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிட்டு இருக்க. யான்யா முன்னாடி போறா, சார் ப்ளீஸ் அப்படி கொண்டாதீங்க, யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக 4 பேர் எதுக்கு எக்ஸ்ட்ராவா தண்டனை அனுபவிக்கணும், எனக்கு ஒரு 6 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் இந்த கேஸை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல 6 மணி நேரத்துக்குள்ள நீ முடிக்கலனா ஒன்ன நான் முடிச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷெண்டு அங்க இருந்து போயிடுறான். யான்யா உள்ள உட்காந்துட்டு பெருசா விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த 5 பேர்கிட்டையும் விசாரிச்சாலும் யாரு குற்றவாளி நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. எங்க ஷெண்டு உள்ள போய் உட்காந்துட்டு இருக்க, அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த யான்யா தான் டைம் கேட்டா அப்படின்னா லூஜின் உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு டைமும் கொடுத்துட்டு கிளம்பியிருக்கான். எதனால அப்படின்னு கேட்க, ஏன்னா அந்த யான்யா இருக்காளே கிளர்க்கு, அதுவும் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட், அந்த பொண்ணை நம்ம கொண்டுட்டா அந்த பழி நம்ம மேல வரும்ல, அதனால தான் அவன் எஸ்கேப் ஆக பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி போதும், அந்த யான்யாவை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்ல யான்யா உள்ள வரா. கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்கிறான். எதுக்காக இந்த இடத்துல இவ்வளவு விளக்கு எரியுது, ஏன் இவ்வளவு பிரைட்டா இருக்கு நம்ம யான்யா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இல்லங்க என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, டைம் உனக்கு முடிய போகுது, நீயும் சேர்ந்து சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டியா அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்க, ஷெண்டு என்ன உண்மையாவே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு யான்யா கேட்கிறா. நீலாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு முக்கியமான ஆளா என்ன அப்படின்னு நம்ம ஷெண்டு கண்டுக்காத மாதிரி கேட்டுட்டு இருக்கான். யான்யாக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. அப்பன்னு பார்த்து கொலை பண்ணப்பட்ட ஆயுதத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், மரத்து கீழே மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்ல, அந்த ஆயுதத்தை கொடுத்தீங்கன்னா அந்த 5 பேரோட கையோட ஒப்பிட்டு பார்த்து அதுல யாரு கேட்டவங்க நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு யான்யா சொல்றா.
கரெக்டா லூஜின் உள்ள வரான். கரெக்டான டைம்ல வந்துட்டு இருக்கேன் போல, சரி கண்டுபிடிங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான். யானியா செக் பண்ணி பாக்குறா, 5 பேர் கையையும் செக் பண்றா. கரெக்டா அதுல ஒருத்தனோட கை விரல் ரேகை தான் இதோட மேட்ச் ஆகுது. இந்த ஆள் தான் இந்த ஆயுதத்தை பல வருஷமா யூஸ் பண்ணிருக்கணும். சோ இவன் தான் கொலைகாரன்னு கரெக்டா கொலைகாரனை பார்த்து சொல்ல, அந்த பையன் யானியா கழுத்துல கத்தி வச்சிடுறான். இவளை இப்பவே நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷெண்டு பாக்குறா, ஏண்டா அவளே நாங்க ஒரு புழு பூச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிளர்க்கடா அவ, அரண்மனையில வேலை பாக்குற ஒரு பொறுப்பு கூட அவளுக்கு இல்ல. அவளுக்காகவா நாங்க உன்னை விடுவோம் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க யானியா கத்த ஆரம்பிக்கிறா. உனக்கு மனசாட்சியே இல்லையா, நான் ஹெல்ப் தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஷெண்டு கையில இந்த மை இருக்கும்ல, அந்த கட்டியை எடுத்து பார்த்துட்டு லைட்டா ஒரு போடு போட அதை புரிஞ்சுட்டு நம்ம யானியா கையில இருக்கிற மருந்து எடுத்து அவன் கண்ணுல போட்டுடுறா. அந்த பையன் ஒரு மாதிரி தடுமாறி போகும்போது யானியா ஓடி வந்துடுறா. நம்ம ஷெண்டுவோட அலுங்க பிடிச்சிடுறாங்க. பரவாயில்லையம்மா பொண்ணு, நீ கொஞ்சம் அறிவாரியா தான் இருப்ப போலன்னு ஷெண்டு சொல்லிட்டு அந்த ஆளை கொண்டு போடுங்கன்னு சொல்ல அவனை அங்கேயே கொண்டுடுறாங்க. வேகமா ஓடி வந்து லூஜின் உண்மையை சொல்லு, யாரு உன கொல்ல அனுப்புனது அப்படின்னு கேட்க அவன் நேரா நம்ம ஷெண்டுவை பார்த்து கையை காட்டிட்டு இறந்து போயிடுறான். என்னங்க இது, உங்களை பார்த்து கையை காட்டுறான், அதனால தான் அவசர அவசரமா கொண்டுட்டீங்களா அப்படின்னு லூஜின் நக்கலா கேட்கிறான். யானியா நடுவுல போயிட்டு அவர் நினைச்சிருந்தா எப்பவோ கொண்டிருக்கலாம், இத்தனை நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்ல, அப்பனா ஷெண்டு கொலை பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்ல, சரி ஓகே இதெல்லாம் நான் சும்மா சீரியஸாவே கேட்கல, நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு லூஜின் சமாளிக்கிறான். நான் சீரியஸா எடுத்துக்கவே இல்லையே, போதும் போதும் இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷெண்டு சிக்னல் காட்டுறான். லூஜின் அங்க இருந்து கிளம்பிடுறான். சரி சரி எல்லாரையும் கொண்டு போய் வெளியே விடுங்க நம்ம ஷெண்டு சொல்ல, மத்த கைதிங்க 4 பேரையும் கொண்டு போயிடுறாங்க. யானியா மறுபடியும் நம்ம ஷெண்டுவை பாக்குறா. ஷெண்டு கண்டுக்காத மாதிரியே நிக்கிறான். யானியா அங்க இருந்து கிளம்பி போனதும் ஷெண்டு கிட்ட அசிஸ்டன்ட் வந்து, அந்த பொண்ணுக்கு துளி கூட பயம் இல்ல, உங்களையே பாத்துட்டு இருக்கா, சரியான ஜொல்லு பார்ட்டியா இருப்பா போலன்னு சொல்ல நம்ம ஷெண்டு பாக்குறான். வாய் முடிட்டு ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படின்னு. ஆமாமா நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், இந்த யானியா இருக்கால அவளோட வீட்டுல மூத்த பொண்ணு அவங்க அக்காவை தான் உங்களுக்கு பொண்ணு பேசியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணு உங்களுக்கு பொண்டாட்டியோட தங்கச்சி ஆக போறா, அதனால தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பா போலன்னு சொல்ல, நீ வாயை மூடு, இன்னும் ராஜா உத்தரவு வெளியவே போகலன்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். யானியா வெளியே வரா. இவரால் காப்பாற்றப்பட்ட 4 பேரும் காலில் விழுந்து வணக்கம் சொல்றாங்க. அப்ப குட்டி பின்னாடியே வந்துட்டு, அக்கா நீ மாஸ் பண்ண, என்னை வந்து ஒரு ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறியா ப்ளீஸ்கா அப்படின்னு நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்க. கரெக்டா ஒரு வண்டி வருது, ஒரு பொண்ணை ஏட்டி பார்த்துட்டு இருக்கா. அதுல இருந்து இவ பேரு சூச்சுவா, நம்ம யானியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சூச்சு உடனே நீ வந்து ஸ்டூடெண்டா வந்து அவளுக்கு பிடிக்காதுடா, அவ எதிர்பார்க்கறது வேற ஆளு, பாய் பாய் நீ முதல்ல வந்து வண்டியில ஏறு அப்படின்னு யானியாவை கூப்பிட, யானியா ஓடி போயிட்டு பாய்டா குட்டி அப்படின்னு வண்டியில ஏறிக்கிறா. என்னடி இது, நீ மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சு நான் பதறி ஓடி வந்தேன் தெரியுமா, அப்புறம் தான் தெரிஞ்சது நீ நல்லா தான் இருக்கேன்னு, அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்தது சூச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. மேடம் யாரு, நீங்க அரண்மனையிலேயே அதிகாரி பதவி வாங்கிட்டீங்க, நான் இப்பதான் கிளர்க்கா இருக்கேன், நானும் ஒரு பதவி வாங்கணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேருமே வந்துட்டு இது கொலைகாரன் அமைச்சது இந்த ஆளுங்க தான் போல. நம்ம லூஜினையும் ஷெண்டுவையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆல்ரெடி ராஜமாதா கிட்ட எல்லா பொறுப்பும் வந்துருச்சு. இவங்களும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம ராஜகுரு சாவறதுக்கு முன்னாடி இன்னொரு வாக்கு ஒண்ணு எழுதியிருந்தாரு. அது என்ன வாக்குன்னு இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுவும் நடந்துரும் போல அப்படின்னு அவங்களாம் ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கா இந்த ஆளு. இங்க யானியா வீட்டுக்கு போறா. ஒரு ராஜ உத்தரவு வந்திருக்குன்னு எல்லாரும் வணக்கம் சொல்ல, இந்த வீட்டோட மூத்த பொண்ணை வந்துட்டு நம்ம ஷெண்டுக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க அப்படின்னு ராஜ உத்தரவுல இருக்கு. அந்த பொண்ணு பயந்து போயிட்டு ஆள ஆரம்பிச்சிடுறா. ஆனா ராஜ உத்தரவை யாராவது மீற முடியுமா? யானியாவோட அப்பா சமாதானம் பேசுறதுக்கு போறாரு. அப்ப அந்த பொண்ணோட அம்மா, இல்ல என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன், அந்த வீட்டுல ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்காக இருந்த பொண்ணுங்க நிலமெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்க யானியாவோட அம்மா பக்கத்துல வரா. நீ அறிவு கட்டத்தனமா முட்டாள்தனமா சுத்திட்டு இருக்குது எல்லாமே துரதிர்ஷ்டம் நினைச்சேன், இப்பதாண்டி அதெல்லாம் அதிர்ஷ்டம் புரியுது, இல்லனா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்ன பண்றது, நீ இப்படி முட்டாளாவே செல்லோன்னு சொல்ல, நானும் முட்டாள் கிடையாது ஷெண்டு, நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவன் கிடையாது, அவனும் நல்ல பையன் தானே சொல்ல, என்னது கெட்டவன் கிடையாதா, அதுக்காகவா அந்த லேடியும் பொண்ணும் கால்ல இருந்து அழுதுட்டு இருக்காங்க, உனக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனானா அடிச்சே கொன்றுவான் அந்த ஷெண்டுன்னு சொல்ல யானியா லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஷெண்டு அவனோட வீட்ல ஃபைட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஷெண்டுவோட மேனேஜர் நிக்கிறாரு. எங்க ஒருவேளை வந்து இந்த யானியாவோட ஃபேமிலில இருந்து கல்யாணம் பண்ணி அனுப்புறாங்கல்ல பொண்ணு, அந்த பொண்ணை பிரைம் மினிஸ்டர் தான் ஸ்பை வேலை பாக்குறதுக்கு அனுப்புவாரோ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஷெண்டு சொல்லிடுறான். இங்க யானியா அப்பா ரூமுக்கு போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க அப்பா ரூம்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் குரல் கேக்குது. யானியா ஒளிஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. அங்க பிரைம் மினிஸ்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு கிளம்பிட, யானியாவோட அப்பாவும் அப்படியே நடக்கட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அப்போது மூத்த ஒய்ஃப் ஓடி வந்துடுறாங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்க, ஷெண்டு இருக்கானே அரண்மனையில யாருக்கு முக்கிய பதவி கொடுக்கறது, பிரின்ஸுக்கா பிரின்சஸ்கான ஒரு போட்டி நடக்குது, இந்த பிரின்ஸுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் குருங்கிறதால அவர் தான் வந்து ஃபுல்லா பிரின்ஸை கைடு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஷெண்டுவோட சப்போர்ட் யாருக்கு கிடைக்குதுங்கிறது இப்ப வரைய டவுட்டாவே இருக்கு. சோ நம்ம பொண்ணை ஸ்பையா அனுப்பி ஷெண்டுவோட சப்போர்ட் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு வரதுக்காக ஸ்பை வேலை பார்க்க சொல்லியிருக்காருன்னு சொல்ல, நம்ம பொண்ணு ஸ்பையா என்னங்க அநியாயமா இருக்கு அப்படின்னு மூத்த ஒய்ஃப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வழியே இல்ல, இல்லனா வந்து என்ன தூரமா இருக்கிற ஒரு தேசத்துக்கு பாதுகாப்பு வேலைக்கு அனுப்பிடுவாங்க,
பணியிலே நாள் ஃபுல்லா கடக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம அப்பாவை மிரட்டுறாரு இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு யான்யாக்கு புரியுது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு வேலைக்கார பொண்ணு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறா. யான்யாவோட அக்கா எனக்கு ஏற்கனவே இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருக்கா. அவ்வளவுதான் கேட்டுட்டு நம்ம யான்யாவோட அப்பா மயங்கி விழுந்துடுறாரு. அவர் எந்திரிக்கும் போது ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சுத்தி நிக்குது. யான்யாவும் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா பெரிய பொண்ணு அப்படின்னு கேட்க இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிறீங்க, எல்லாரும் ஓடி போய் தேடுங்க, ஆனா பொண்ணு காணா போயிடுச்சுன்னு சொல்லி தேடாதீங்க, நாளைக்கு கல்யாணம், முயல் காணாம போயிடுச்சு, அதை தேடி வந்துட்டு இருக்கோம்னு சொல்லுங்கன்னு சொல்ல எல்லாரும் கிளம்பி போறாங்க. யான்யா கிட்ட அந்த மூத்த ஒய்ஃப் ஓடி வந்துட்டு இங்க பாருமா, நீயும் என் பொண்ணும் ரொம்ப க்ளோஸ்னு எனக்கு தெரியும், போயிட்டு நல்லபடியா தேடி கொண்டு வாங்க புரியுதான்னு சொல்ல யான்யா நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு அவளும் போறா. எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நேரமே ஆயிடுது. யான்யா ஒரு கையில விளக்கு எடுத்துட்டு அவ பாட்டுக்கு தேடிக்கிட்டே பூமரம் ஒண்ணு அங்க இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட நிக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய ஊர்வலம் வர மாதிரி அவளுக்கு சத்தம் கேக்குது. அசையாம அமைதியா நின்று அந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஊர்வலம் வருது. ஷெண்டு இருக்கானே, அவனோட கூட்டம் தான் பெரிய ஊர்வலமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஷெண்டுவை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு யான்யா ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு இருக்க. ஷெண்டுவும் நம்ம யான்யாவை பார்த்துடுறான். அமைதியா பக்கத்துல வந்துட்டு எல்லாரும் கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறமா ஷெண்டு நின்னுக்கிட்டு, ஆமா நாளை கல்யாணம் எனக்கும் அக்காக்கும், இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, கல்யாண வேலையெல்லாம் பாக்கலையா அப்படின்னு ஷெண்டு நக்கலா கேட்க யான்யா பாக்குறா. என்னோட முயல் குட்டி காணா போயிடுச்சு, அதை தேடி வந்த அப்படின்னு போய் சொல்றா. ஷெண்டுக்கு உண்மை நல்லாவே புரியுது. நாளைக்கு கல்யாணம் நடக்கும் போது நீ உன் முயல் குட்டியோட வந்து நிக்கணும், மறந்துடக்கூடாது புரியுதா அப்படின்னு நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். யான்யா உடனே நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா, உங்களுக்கும் என் அக்காக்கும் நடக்கிற கல்யாணத்தை ப்ளீஸ் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான். இது ராஜமாதா குறிச்சு வச்ச கல்யாணம், அதை எதுக்கு நான் நிறுத்தணும் அப்படின்னு கேட்க யான்யா பார்த்துட்டு கல்யாணம் எப்படி பண்ணிக்குவாங்க, ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பிடிச்சுதான் பண்ணிக்குவாங்க, யாருன்னே தெரியாம ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, அதுவும் இல்லாம என் அக்கா அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல ராஜமாதா கொடுத்த கல்யாணத்தை யாரா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும், அதுவும் உன்ன மாதிரி ஆள்லாம் என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க, உன் அக்காவை பத்தி ஏதேதோ நல்ல விதமா ஊருக்குள்ள பேசுறாங்க, அதனாலதான் எனக்கு கல்யாணம் பண்ணி தர ராஜமாதா முடிவு பண்ணிருக்காங்கன்னு ஷெண்டு சொல்ல நான் பாத்தீங்கல்ல எவ்வளவு வாய் பேசுறேன், என் அக்காவும் அதே மாதிரிதான் அப்படின்னு யான்யா சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ உங்க அக்காவை பத்தி ஊருக்குள்ள நீங்க தப்பு தப்பா பரப்பி விட்டுருக்கீங்களா என்ன அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்க இல்ல அப்படி இல்ல அப்படின்னு யான்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்களேன், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது, என் அக்கா மனசுல யாருமே இல்லனா கூட உங்களை மாதிரி ஒரு மோசமான கொடூரமான ஆளை கல்லஞ்சம் இருக்கிறவங்கள கல்யாணமே யாரும் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு யான்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி கல்யாணத்துல பாக்கலாம் புரியுதா அப்படின்னு நம்ம ஷெண்டு அங்க இருந்து கிளம்புறான். ஷெண்டு மனசுக்குள்ள என்னது பிடிச்சி ஒருத்தங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதெல்லாம் விட்டு நான் எவ்வளவோ தூரம் தள்ளி வந்துட்டேன், அதுவும் நான் ஒரு குற்றவாளியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு கல்லறை இருக்கு. அந்த இடத்துக்கு யாரோ வந்து ரத்த காணிக்க கொடுத்துட்டு இருக்காங்க, முகத்துல மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. அம்மா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உன்னை பத்திரமா கூட்டு போயிட்டு உள்ள வச்சிட்டு இருப்பேன், அரண்மனையில உன் கல்லறை வச்சிட்டு இருப்பேன், அங்க வர எல்லாரும் உன்னை கும்பிடுவாங்க, இப்ப மாதிரி எல்லாரும் உன்னை பார்த்து கேவலமா நினைக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாஸ்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு ஒரு பொண்ணு அவ்வளவு மாஸ்க் போட்டிருக்கா. அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அந்த பையன் அங்க இருந்து கிளம்புறான். இங்க நம்ம ஷெண்டு உள்ள போய் வீட்டுல உட்காந்துட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். பாஸ் நான் சொல்றது ஒண்ணு கேட்பீங்களா, இந்த கல்யாணம் ஒரு வேலை நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க இங்க பாரு கல்யாணம் நடக்காது, அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, ஆனா கல்யாணத்தை கேன்சல் பண்ற ஆளா நம்ம இருக்க கூடாது, ஏன்னா அது ராஜமாதா ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம்னு சொல்ல அது என்னவோ கரெக்ட் தான், ஆனா என்ன பண்றது எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க பாதி நாடகம் தானே முடிஞ்சிருக்கு, நாளைக்கு கல்யாண ஊர்வலத்தை வீட்டுக்கு அனுப்புவேன் பொண்ணை கூட்டு வரதுக்காக, அப்போ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில பொண்ணை கூட்டு வரதுக்காக கல்யாண ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கு. யான்யாவோட அப்பா உள்ள இருந்து பாக்குறாரு. ரொம்ப சோகமாயிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு இருக்காரு. நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல சைன் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு அங்க வேலைக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் காசு பணம் ஏற்பாடு பண்ணிட்டேன், இங்க இருந்து கிளம்பி போயிட்டு புது இடத்துல நல்லபடியா வாழுங்கன்னு சொல்ல அத்தனை பேரும் சோகத்தோட ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யான்யாவோட அண்ணா அம்மா அதுக்குள்ள நான் சாக விரும்பலமா, கொஞ்ச நாள் உயிரோட இருக்க விரும்புறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். யான்யா பார்த்துட்டு இருக்கா. சரி சரி போதும், எல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, நம்ம யாரும் சாக போறது இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் கல்யாணம் கூட்டு போக ஊர்வலம் வந்தவங்க எல்லாருமே என்னடா இது பொண்ணை இன்னும் காணுமே அப்படின்னு டயர்ட் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம யான்யா அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கல்யாண மேக்கப்ல கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. அந்த விசிறியை வச்சு முகத்தை மறைச்சுக்கிட்டு என்ன நடக்க போதோ பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப சோகமா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. யான்யாவோட அம்மா குறுக்குல வராங்க. போதும்டி, ஒயிட் கோஸ்ட பத்தி நினைச்சு பாத்தியா, அவனை மாதிரி ஒரு கொடூரமானவனை கல்யாணம் பண்ணிட்டு கொடுமை அனுபவிச்சு சாவறதுக்கு நம்ம எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் படணும், என்ன வேணா பண்ணிக்கலாம், நீங்க பேசாம என்ன டிவோர்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு யான்யாவோட அப்பாவை பார்த்து சொல்லிட்டு நானும் என் பொண்ணு ஜாலியா போயிட்டு பிளே எல்லாம் பார்ப்போம், அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு யான்யாட்ட சொல்லிட்டு இருக்க. யான்யா பாக்குறா, அம்மா அக்கா ஒருத்தங்கள லவ் பண்ணாங்க, அதனால ஓடி போயிட்டாங்க, என் மனசுக்குள்ள யாருமே
யாருமே இல்ல. அதுவும் இல்லாம அக்கா என் மேல எவ்வளவு பாசமா இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்ன பாத்துக்கிட்டா. அதுக்காக அவளுக்காகவாவது அவளால இந்த குடும்பம் நாசமா போச்சுன்னு யாரும் பேசக்கூடாதுல்ல, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒயிட் கோஸ்ட பத்தி எல்லாரும் கொடூரமா பேசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே, 2 கை 2 கால் இருக்கு. என்ன பண்ணிடுவான் நானும் பாக்குறேமா அப்படின்னு யானியா சொல்றா. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட, அந்த மூத்த மனைவி கிட்ட, அம்மா கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு யானியா பல்லக்குல ஏறி கிளம்புறா. ஷெண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. மின்னல் வேகத்துல வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கே பார்க்கணும் போல இருக்கேன்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அந்த உண்மையான பொண்ணு ஓடி போயிட்டான்னு ஷெண்டுக்கு நல்லா தெரியும். யாரையோ வச்சு ஏமாத்துறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க முகத்தை நீங்க பார்க்க கூடாதுங்க இப்போ அப்படின்னு சொல்ல சொல்ல கையில வால் எடுத்து ஸ்கிரீனை ஓபன் பண்றான். யானியா வேகமா எட்டி பாக்குறா. நான் தான் அந்த பொண்ணு, இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பப்ளிக்ல உன் பொண்டாட்டிய கொல்ல போறியா அப்படின்னு யானியா கேட்க ஷெண்டு யானியாவோட முகத்தை பார்த்து ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். இது ராஜமாதா ஏற்பாடு பண்ண கல்யாணம், அதுக்காகலாம் நீங்க என்ன கொல்ல கூடாது, அதனால நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இல்லம்மா ஒரு ஈ உனக்கு சுத்திட்டு இருந்துச்சு, அதை கொல்றதுக்காக தான் வால் எடுத்த அப்படின்னு அந்த வால்ல அந்த ஈய நசுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்க, கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் பல்லக்குல உட்காந்துட்டு இருக்கேன், இது என்ன கேள்வி அப்படின்னு யானியா நக்கலா வர கேட்கிறா. சரி ஓகே, இன்னைக்கு இந்த கத்தியும் உன் கழுத்துல படல, ஆனா சீக்கிரமா படும், அது படக்கூடாது அப்படின்னா இங்கிருந்து ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு நம்ம ஷெண்டு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்ட் உடனே என்னங்க இது ஏமாத்து வேலை இல்லையா, இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, ராஜமாதா இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்க, ஆட்டோமேட்டிக்கா பெஸ்ட் பொண்ணுன்னு அவங்களே தான் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு இல்லங்கவும் இவங்க இந்த பொண்ணை அனுப்பிட்டாங்க. இது சட்டப்படி தப்பு இல்ல, அதுவும் இல்லாம இந்த பொண்ணு ரொம்ப அறிவாளியா இருக்கா, தைரியமாவும் இருக்கா, பாத்துக்கலாம் அப்படின்னு ஷெண்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போ அந்த சூச்சு இருக்காளே நம்ம யானியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவ ஓடி வந்துட்டு என்னடி பண்ணி வச்சிட்டு இருக்க, சரி ஓகே நான் உன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யானியா கூட வர ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல மேனேஜர் ஷாக் ஆயிடுறாரு. என்னது பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு. ஏன்னா இது வரையும் ஏற்கனவே பல கல்யாணம் ஏற்பாடு பண்ணி எல்லா பொண்ணும் பாதி வழியிலே ஓடி போயிருமா. அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு இருக்கா. நம்ம யானியா ஃப்ரெண்டு சூச்சுவோட சேர்ந்து உள்ள பார்த்தா எல்லாம் வெள்ளை கலர் லைட்டா இருக்கு. இப்படி இருந்தா அது சாவுக்கு வைக்கிற லைட்டா, என்னடி இது கல்யாண வீடு மாதிரியா இருக்கு, இப்படி இருக்கேடி அப்படின்னு சூச்சு கேட்க, பரவாயில்ல வா வா அப்படின்னு யானியா உள்ள வரா. மேனேஜர் முறைச்சிட்டே பக்கத்துல வந்துட்டு, சாரிங்க எல்லாரும் ஓடி போயிருவாங்களா, அதனால இந்த கல்யாணம் நடக்கும் நானும் நம்பல, அதனாலதான், அதுவும் இல்லாம மெயின் ஹாலுக்கு உங்களை கூட்டு போய் உட்கார வைக்கணும்னு ஆசைதான், ஆனா என்ன பண்றது அங்க காத்து சரியா இருக்காது, சைடு ஹால் இருக்கே அங்க கூட்டு போகவா அப்படின்னு வேணும்னே அவமானப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்க, சரி ஓகே அப்படின்னு யானியா சொல்லிடுறா. என்னங்க உங்களாம் ஓவரா இல்லையா அப்படின்னு சூச்சு சண்டைக்கு போயிட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல அப்படின்னு நம்ம யானியா மறுபடியும் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திட்டு சைடு ஹாலுக்குள்ள போறா. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஆளுங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு வேக வேகமா லைட் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கல்யாண வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்துறாங்க. யானியா அவளும் சாப்பிட்டுட்டு சூச்சுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஏண்டி சாப்பிடுற நேரம் இல்லாம உனக்கு கொஞ்சம் இருக்கு, உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு சூச்சு கேட்டுட்டு இருக்கா. நமக்கும் சக்தி வேணும்ல இங்க இருக்கிறத டீல் பண்றதுக்கு. சரி ஓகே யாரையும் கஷ்டப்படுத்தாத, இங்க இருக்கிறவங்கள அவங்களும் இத்தனை நாளா ஒரு பொண்ணை கூட இங்க பார்த்தே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, இல்லடி எனக்கு என்னவோ பயமா இருக்கு, நீ பாரு இந்த ஒரு வீட்டுல ஒரு நல்ல பொருள் கூட இல்ல, சாதா வீட்டுல கல்யாணம் பண்ணியிருந்தாலாவது இதை விட நீ பெட்டரா வாழ்ந்திருக்கலாம், அட்லீஸ்ட் சின்சியராவது அந்த பையன் இருந்திருப்பான், இந்த வீட்டுல வீடும் சரியில்லை, ஒரு பொருளும் கூட நல்லா இல்ல, இந்த மாப்பிளையும் சரியில்லைன்னு சொல்ல, சரி உட்ரி அப்படின்னு யானியா பார்த்துட்டு, எவ்வளவு தைரியம் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் சொல்லுவான், நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யானியா சிரிக்கிறா. இங்க பார்த்தா நம்ம ஷெண்டுக்கு தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எவ்வளவோ அவமானப்படுத்தியும் அந்த பொண்ணு வெளியே போகாம உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, உள்ள போயிட்டாளா, சரி போட்டோம் அப்படின்னு ஷெண்டு சொல்லிடுறான். என்னது போட்டுமான்னு அசிஸ்டன்ட் கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். இதுவரையும் நம்ம பண்ண ட்ரிக்குலாம் ஒரு பொண்ணு கூட இதுவரையும் உள்ள போனதே இல்ல, நம்ம மேனேஜரும் என்னென்னவோ பண்ணி பார்த்து அந்த பொண்ணு அப்பயும் உள்ள போயிட்டு இருக்கா அப்படின்னா இந்த பிரைம் மினிஸ்டர் பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துதான் அனுப்பியிருப்பான் போலயே அப்படின்னு சொல்ல, அதுல டவுட்டே இல்ல, இந்த முயல் குட்டியை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, இந்த முயல் குட்டி இதுக்கு முன்னாடி வந்த ஆளுங்களை விட பயங்கர பெஸ்டா இருக்கா, ஆனா நம்ம அப்படியே விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம யானியாவும் சூச்சுவும் வெளியே எட்டி பாக்குறாங்க. யானியா வெளியே நின்னுட்டு இருக்கா. சரி நீ கிளம்புவோம் வீட்டுக்கு போ அப்படின்னு சூச்சு கிட்ட சொல்ல, நான் எப்படி உன்னை விட்டு போறது, ஷெண்டு ஏன்டி இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நான் தப்பா எடுத்துக்கிட்டேன் போல, நல்ல பையன் அப்படின்னு, ஆனா சரியான கேவலமானவன், இப்ப கொஞ்ச நாளா அவனை பாத்துட்டு இருக்கேன்ல அதுல இருந்தே தெரியுது, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, என் ரூம்குள்ள கூட அவன் வரமாட்டான், என்ன அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா எனக்கு எதுவும் வேற அவனால பண்ண முடியாது, ராஜமாதாவோட உத்தரவுங்கிறதால, நீ கவலைப்படாம போடி அப்படின்னு சொல்ல, சூச்சு மனசே இல்லாம நான் காலைல வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. நம்ம யானியா மறுபடியும் உள்ள உட்காந்துட்டு கையில ஒரு டாலர் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இந்த டாலர் பார்த்ததுமே அவளுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அப்போ ஒரு பையன் அவ கழுத்துல அதை போட்டு விட்டுருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டே என்ன நடக்க போதோ பாத்துக்கலாம் அப்படின்னு அதை மறைச்சு வச்சுட்டு லைட்டா அப்படியே ஒய்யாரமா படுத்துக்கிறா. கால்லாம் ஒரே வலி அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கதவு திறக்குது. ஷெண்டு உள்ள வரான். என்னவன் உள்ள வந்துட்டான் அப்படின்னு வேகமா நம்ம யானியா எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்க. ஷெண்டு பக்கத்துல வந்துட்டு, என்னம்மா அதிர்ச்சியா பாக்குற, என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டு தானே இது, இதுக்கு நான் வரக்கூடாதா
தான் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, நீ ரொம்ப பெரிய ஆள் தான், ரொம்ப மான மரியாதை இருக்க ஆள் தான், ஆனா உன்னை கேள்விப்பட்ட மாதிரி நீ பாக்குறதுக்கு இல்லையேன்னு சொல்ல, ராஜமாதா ஏற்பாடு பண்ண கல்யாணம் உங்களுக்கு பக்காவா 10 பொருத்தமும் எனக்கு தான் பொருந்த இருக்கு அப்படின்னு யானியா கிண்டல் பண்றா. ஓ அப்படியா, அப்ப சரி, கிட்ட வந்து பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுதுன்னு நம்ம ஷெண்டு வேகமா பக்கத்துல வந்து முகத்தை தொட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். யானியாக்கு லைட்டா பயமா இருக்கு. ஆமா, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஷெண்டு கேட்க, என்ன பிடிக்காட்டி டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு யானியா சொல்றா. எனக்கு டைவர்ஸ் பண்ணணுமா? இப்பதான் முதல் தடவை உன்னை பாக்குறதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், அதுவும் ராஜமாதா ஏற்பாடு பண்ணது, நான் எதுக்கு கல்யாணம் பண்ணும்? ஆனா உயிரோட நீங்க இருக்கணும் அப்படின்னா பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு ஷெண்டு மிரட்ட, யானியாக்கு திடீர்னு குருட்டுத்தனமா தைரியம் வந்துருது. ஏமா இங்க பக்கத்துல வந்து உட்காந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டுட்டு, நம்ம 2 பேரும் இப்ப புருஷன் பொண்டாட்டி, உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது ஏன் கடமை தானே அப்படின்னு வேணும்னே மேல கை வச்சு பேசுறா. என்னடி என்கிட்டயே வலியிறியா அப்படின்னு நம்ம ஷெண்டு பக்கத்துல போயிட்டு இருக்கா. டக்குன்னு யானியா ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. ஷெண்டு அவன் மேல விழுற மாதிரி போயிட்டு முகத்தை க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு, இங்க பாரு, நீ இந்த வீட்டுல பொண்டாட்டியா இருக்கணும்னா உனக்கு 3 கடமை தான் இருக்கு. முதல்ல பொண்டாட்டிங்கிறது பேரளவுக்கு தான், மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோ. அடுத்து இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு ஸ்பை வேலைலாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், உயிர் உனக்கு ஒரு நிமிஷம் கூட உடம்புல தங்காது. 3வது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு நீ கிடையாது, அதனால அதை மனசுல ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஷெண்டு அங்க இருந்து கிளம்புறான். யானியா கொஞ்சம் சோகமாயிட்டு இருக்கா. இங்க ஷெண்டு வேகமா வெளியே வரவங்க கிட்ட, நம்ம மிங் ஹாலு எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல ஷெண்டு வேகமா வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா ஒருத்தன் வந்து தீயை பத்த வச்சிட்டு இருக்கான் அவன் மேலேயே. அவன்கிட்ட தீ பரவிருச்சு, ஆனா வந்தவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு அவன் ஃபுல்லா எரிஞ்சு போயிட்டான்னு சொல்ல, சீக்கிரமா வந்தவன் யாருங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிடுறான். அங்க சர்ச்சும் ஆரம்பிக்குது. இங்க யானியா எந்திரிக்கிறா. அடுத்த நாள் காலையில நம்ம சூச்சுவோட குரல் வெளியே கேக்குது. யானியா, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு வேகமா வெளியே போய் சூச்சு கிட்ட, என்ன ஆச்சு இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்குன்னு கேட்க, 2 பொண்ணும் கிடைச்சிருக்காண்டி கோவில் பக்கத்துல, அதை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சூச்சு சொல்ல ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு தீ விபத்து நடந்துருச்சு அப்படின்னு நம்ம ஷெண்டு அங்க வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தா, அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ராஜமாதா கூப்பிட்டு, எரிச்ச பையனும் அவனே இறந்து போயிட்டான், மத்ததெல்லாம் அங்க இருக்கிறவங்க பெரியவங்க தான், நீ உனக்கும் அசிஸ்டன்ட்க்கும் தண்டனை கொடுத்துக்கிட்ட, இதுக்கும் மேலேயும் லேட் பண்ண வேண்டாம், நீ புது மாப்பிள்ள, கிளம்பி வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து பக்கத்துல லூஜனும் பிரைம் மினிஸ்டரும் நக்கலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்னன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா அந்த பொண்ணை கால வாழ்த்திட்டு வரலாம் நாங்க போனா அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்படியா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நக்கலா பேச, ராஜமாதா போய் நல்லா பாத்துக்கோன்னு சொல்ல, நான் கொஞ்சம் கவனிக்க நேரம் இல்லாம வந்துட்டேன் ராஜமாதா, போய் என் பொண்டாட்டியே நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஷெண்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யானியா பார்த்தா தலையில இருந்து நகையெல்லாம் கழட்டிட்டே எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. சூச்சு கேக்குறா, உண்மையாவே ஷெண்டு நேத்து ஒரு ரூமுக்கு வரலையா அப்படின்னு கேட்க, அதுவா அப்படின்னு கேட்க பிக்கே எழுச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ராஜமாதா எல்லாரும் போனதுக்கு அப்புறமா மியூசிக்கல் மினிஸ்டர்னு ஒரு ஆள் இருக்கான், அவனை கூப்பிட்டு, அந்த யானியா உன் அக்கா பொண்ணு தானே அப்படின்னு கேட்க, ஆமாங்க மேடம் அப்படின்னு நம்ம சொல்றான். இங்க பாரு, ஷெண்டு பார்க்க தான் கொஞ்சம் கொடூரமா இருப்பான், ஆனா நல்ல பையன் தான், உன் அக்கா பொண்ணை நல்ல விதமா தான் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவோட அசிஸ்டன்ட் பக்கத்துல ஷூவானி அப்படின்னு ஒருத்தி நிப்பால, அந்த பொண்ணு சிரிச்சுட்டே இருக்கா. உடனே இந்த அசிஸ்டன்ட்டும் சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க யானியா வேகமா கேஸ விசாரிக்க ஓடி வர அவனோட பாஸ் பாத்துடுறான். பார்த்துட்டு, என்ன யானியா நீ தான் கல்யாணம் பண்ணிட்டு கிளம்புன, அதுக்குள்ள எங்க வந்துட்டு இருக்க, புருஷன் துரத்தி விட்டுட்டானான்னு கேட்க பிக்கேன்னு சிரிக்க ஆரம்பிக்க, யானியா பாக்குறா, மினிஸ்டர் உங்க கையில இருக்கிற எம்ப்ராய்டரி ரொம்ப அழகா இருக்கு, உங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு நானும் கத்துக்கிறேன், போய் என் புருஷனுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு 2 பிட்டு எக்ஸ்ட்ரா போட ஆரம்பிக்கிறா. உடனே அந்த ஆளு போமா உள்ள போய் கேஸ விசாரி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறான். என்னடி ஆச்சு அப்படின்னு நம்ம சூச்சு கேட்க, அந்த ஆளோட செட்டப் போட்டு கொடுத்த எம்ப்ராய்டரி அது எனக்கு தெரியும், அதை வச்சு லைட்டா மிரட்டி பார்த்தேன், பொண்டாட்டிக்கு தெரியாம செட்டப் வச்சுட்டு இருக்கான்னு சொல்ல, சரியான ஆல்டி நேனு சூச்சு கிண்டல் பண்றா. 2 பேரும் நேரா கிளம்பி டெட் பாடிஸ பார்க்க வந்துடுறாங்க. மலை உச்சியில ஒரு கோவில் இருந்திருக்கு, அதுக்கு பக்கத்துல இருந்து தான் டெட் பாடியை மண்ணுல இருந்து தோண்டி வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. டெட் பாடிஸ் 2 கட்டி பிடிச்சிட்டு மண்ணுக்குள்ள இருந்ததுங்களாம். இதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு முகத்துல மட்டும் ஆழமா ஒரு வெட்டு இருக்கு, அந்த பையன் கழுத்துல நெரிச்ச மாதிரி லைட்டா தழும்பு மட்டும் தான் இருக்கு, ஆனா உடம்புல இருந்து எந்த நாத்தமும் வரல அப்படிங்கறதால ஏதோ மெடிசினல் ஹெர்பை வந்து விஷமா மாத்தி தான் கொண்டிருப்பாங்க போல, அதான் பாடி இன்னும் கிளியரா இருக்கு அப்படின்னு நம்ம யானியா யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப இந்த பக்கமா இன்ஸ்பெக்டர் வந்துடுறான். யானியா நீங்க சொல்ற ஒன்னும் கரெக்ட், ஆனா வந்துட்டு இவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது, அந்த பொண்ணு ஒரு மியூசிக் வாசிக்கிற பொண்ணு தான், ஆனா அந்த பையன் ஒர்க் மினிஸ்டர் இருக்காருல அவரோட 2வது வாரிசு, ஏற்கனவே முதல் வாரிசு இறந்து போயிட்டான், இந்த பையன் ரொம்ப முக்கியமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்புல விஷம் இருக்குன்னு சொல்லும் போதே கரெக்டா அந்த பையனோட அம்மா அங்க ஓடி வந்துடுறா. என் பையனை யாருப்பா கொன்னது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா. இந்த பையன் உடம்புல நீர் விஷம்னு ஒரு விஷம் இருக்குங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அந்த லேடி வேகமா எந்திரிச்சு அந்த குடும்பத்தோட 3வது வாரிசு பையன் பின்னாடி நிக்கிறான். அவன் பேரு சென்னா ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி போயிட யானியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. நீர் விஷமா, இதை பத்தி நம்ம இன்னும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யானியாவோட பாஸ் சூச்சுவை பார்த்து, சூச்சு போ இந்த ரெக்கார்டெல்லாம் எழுதி முடிக்கிற வேலையை பாரு, நம்மளும் அப்படியே கோவிலுக்கு விசாரிக்கிற மாதிரி போயிட்டு அங்க நல்ல கோவில டீ சூப்பரா இருக்கும், போய் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். யானியா பாக்குறா, நான் இன்னும் கொஞ்சம் டெட் பாடியை வந்து செக் பண்ணோண்டி, நீ கிளம்புன்னு சொல்ல சூச்சு அங்க இருந்து கிளம்பிடுறா.
போயிடுறா. யான்யா நேரா டெட் பாடியை எங்க புதைச்சிருந்தாங்களோ கோவில் பக்கத்துல அங்க போயிட்டு டெட் பாடி இருந்த மண் எடுத்து மோந்து பாக்குறா. லைட்டா நக்கி வேற பாக்குறா அந்த குழியில இருந்து. இதே யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஷெண்டு வந்துடுறான். உனக்கு வந்து சொன்னா பத்தாதா, எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் வீட்டுல இல்லாம இங்க வந்துட்டு இருப்ப அப்படின்னு கேட்க யான்யா உடனே உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணது உண்மைதான், ஆனா அதுக்காக என் வேலையில இருந்து நான் வர முடியுமா அப்படின்னு கேக்குறா. நீயே ஒரு கிளர்க்கு, உனக்கு அபிஷியல் பொசிஷன் கூட கிடையாது, பெரிய இந்த வேலை அப்படின்னு நம்ம ஷெண்டு வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். ஆமா எனக்கு ஒரு கேஸை கண்டுபிடிக்கிற முக்கியமான வேலை இருக்குப்பா அப்படின்னு யான்யா மறுபடியும் சீரியஸா இருக்க அங்க நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இந்த இடத்த எப்போ தோண்டிருக்காங்கன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கால் தடத்தெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கோம் அசிஸ்டன்ட் சொல்ல, இது ஒரு பிரபலமான கோவில், நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, கால் தடத்தெல்லாம் நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு குழி தோண்டி எத்தனை நாள் ஆச்சா அதை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்க அதையும் சரியா கண்டுபிடிக்க முடியலன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். ஆனா யானியா இருந்துட்டு பிப்ரவரி 18ஆம் தேதி குழி தோண்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஷெண்டு ஷாக் ஆயிடுறான். எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டு யானியா உடனே இங்க பாருங்க, இந்த இடத்துல மணல் டைட்டா இருக்கு, இங்க லூசா இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மேல புதைச்சு வச்சிட்டு இருக்காங்க, ஆனா அதுக்கப்புறமா அடமழை கொட்டி இருக்கு, அதனால இந்த இடத்துல மட்டும் மணல் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, உள்ள லூசா இருக்கு, இதை வச்சுதான் என்னைக்கு மழை பெஞ்சது 14ஆம் தேதி தானே, அதனாலதான் அந்த டேட்டா இருக்கும்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அப்படின்னு யானியா சொல்லிட்டு சாக்லேட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அடி பாவி, மண்ணுல கையை வச்சுட்டு அது வாயில வைக்கிறாளே அப்படின்னு நம்ம ஷெண்டுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் அவ்வளவு நம்ப முடியல அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்ல அப்படியே மேல ஏறி வந்துட்டு இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு மரம் இருக்குல்ல, இந்த மரத்துல வந்து எப்படின்னா கொஞ்ச நாள் ஒரு நாள் மழை பெஞ்சாலே போதும், அடுத்த நாள் இந்த மரம் 1 சென்டிமீட்டர் வளர்ந்துரும், இதுதான் காலமா நடந்துட்டு இருக்கு. இப்போ மணல் தெரிச்ச இடம்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கு அப்படின்னா இந்த நடந்து ஒரு 4-5 நாளாவது கண்டிப்பா இருந்திருக்கணும், அதான் இந்த ஹைட் வந்துட்டு இருக்கு. நீ அடுத்த பாயிண்ட சொல்ல ஷெண்டு பாக்குறான். என்னதான் அழுக்கா இருந்தாலும் மூளை கொஞ்சம் தெளிவா தான் யோசிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ ஒன்னோட பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், இந்த கேஸ் உன்னோடது கிடையாது, வா என் கூட அப்படின்னு யான்யாவை இழுத்துட்டு போயிட்டு அங்க குதிரை மேல போட்டு நம்ம ஷெண்டுவும் அந்த குதிரையில ஏறி உட்காந்துக்கிறான். ஏய் என்னையா பண்ற அப்படின்னு யான்யா கேட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்கா. ஷெண்டு அப்படியே அவளை கைக்குள்ள வச்சு கட்டிக்கிட்டு ஒழுங்கா அமைதியா வந்துரு, அப்புறம் பக்கத்துல இருக்க எல்லாரும் முன்னாடி என் பாசத்தை காட்ட வேண்டி வந்துடும், அப்புறம் நீ தான் வெக்கப்படுவேன்னு சொல்ல யான்யாவோட பாஸ் எல்லாம் பாக்குறாரு. இது யான்யா தானே, கூட போறது ஒயிட் கோஸ்ட் தானே அப்படின்னு கேட்டு வாயை பொழந்துட்டு இவ்வளவு க்ளோஸ் அவங்க 2 பேரும் இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம யான்யாவை கூட்டிட்டு ஷெண்டு ஊருக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. உடனே ஷெண்டு சொல்லிட்டு இருக்கான், என் பேரை கெடுக்கணும்னு தானே என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியே போனேன், நான் வந்து உன்னை நல்லாவே பாத்துக்கல எல்லாரும் நினைக்கணும்ட்டு, இப்ப பார்த்தல நம்ம 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா நெருங்கி போறத எல்லாரும் பார்த்துட்டாங்க, இதுக்கு மேல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் கேஸ விசாரிக்கணும், அந்த உள்ள புதஞ்சு கிடந்தானே அந்த பையன் கேஸ விசாரிக்கிற பொறுப்ப என்கிட்ட ராஜமாதா கொடுத்திருக்காங்க, வாய மூடிட்டு என் கூட வா அப்படின்னு அந்த இறந்து போயோட பையனோட வீட்டுக்கு யான்யாவை கூட்டிட்டு ஷெண்டு வந்துடுறான். உள்ள உட்காந்துட்டு இருக்கும் போதே உங்களை பாக்குறதுக்கு அந்த 3rd வாரிசு இருக்கார்ல அவர் வர சொன்னாரு அப்படின்னு குரல் கேக்குது. ஷெண்டு போறான், நானும் வரனே அப்படின்னு யான்யா பின்னாடியே போயிட்டு கொஞ்சம் வாக்கிங் போகணும் போல தோணுதுன்னு சொல்ல சரி ஓகே வாக்கிங் போகணும் போல போயிருந்தா போய் தொலை, ஆனா ஒழுங்கு மரியாதையா என்ன என்னங்கன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல என்னங்க நான் வாக்கிங் போவா அப்படின்னு யான்யா கேக்குறா. அப்படி வா வழிக்குன்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு வா அப்படின்னு அசிஸ்டண்ட பார்த்து பின்னாடியே போ அப்படின்னு சொல்ல உடனே அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஷெண்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். யான்யா ஒரு அடி எடுத்து வச்சா கூட அந்த அசிஸ்டன்ட் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். உடனே இங்க பாருப்பா நீ எரிச்சல் பண்ணிட்டு இருக்க, தூரமா போய் நில்லு அப்படின்னு யான்யா கத்துறா. அதையும் அவன் கேட்கற மாதிரி இல்ல. சரி ஓகே இங்கே நின்னுக்கோ, நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டு தூங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ட்ரெஸ் மாத்துறதுக்கு கையை வைக்க அந்த பையன் விறுவிறுன்னு ஓடி போய் ஓரமா நின்னுக்கிறான். யான்யா பாக்குறா, அவன் திரும்பி இருக்கிற அந்த கேப்ல அப்படியே நைஸா ஓடி வந்து வேகமா பின்னாடி ஓடி போயிடுறா. அங்க ஒரு பாறை பின்னாடி நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த அசிஸ்டன்ட் திரும்பி பார்த்துட்டு தேட ஆரம்பிக்கிறான். இங்க யான்யா ஒரு பழத்தை தூக்கி போட்டு அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு பக்கத்துல கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன், இந்த வீட்டுல முதல் வாரிசு 2வது வாரிசு 3வது வாரிசு 3 பசங்க இருக்காங்க, அதுல முதல் 2 வாரிசும் இப்போதைக்கு இறந்து போயிட்டாங்க, இதுல 3வது வாரிசுக்கும் 2வது வாரிசு இருக்காங்களே அந்த பையனோட அம்மாங்களுக்கும் சண்டை வந்துட்டே இருக்குமாமே, அதனால அந்த 3வது வாரிசு கூட யாருமே பேசுறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன், இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டு உண்மை எதுக்கு வாங்க பாக்குறா. அப்பன்னு பார்த்து அந்த அசிஸ்டன்ட் தேடி வந்துட்டு இருக்க யான்யா ஒளிஞ்சிட்டு தப்பா எடுத்துக்காத, என் புருஷன் நேத்து தான் கல்யாணம் ஆயிருச்சுங்கிறதால ஒரு செகண்ட் கூட பிரியாம என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு, அதான் நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்ல உண்மையாவா, ஷெண்டு அவ்வளவு ஒரு ரொம்ப பாசக்காரரா இருப்பா, நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. என் புருஷனை பத்தி உனக்கு தெரியுமான்னு யான்யா கேட்க இந்த 3வது வாரிசு இருக்காரே அவரும் ஷெண்டுவும் ரொம்ப க்ளோஸ் தான், இப்ப கூட அவரை பாக்குறதுக்கு தான் ஷெண்டு போயிருக்காரு, அடிக்கடி இந்த வீட்டுக்கு ஷெண்டு வருவாருன்னு சொல்ல அப்படியா யான்யா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதே மாதிரி இந்த 3வது வாரிசு சென் அங்க வரான். என்னால வரையவே முடியல, சுத்தமா எனக்கு வந்து மூளையே வேலை செய்யலன்னு சொல்ல ஷெண்டு பார்த்துட்டு இங்க பாரு உன்னை பத்திரமா பாத்துக்க சொல்லி ராஜமாதா உத்தரவு போட்டிருக்காங்க, உன்னோட வேலை என்ன, உன் தாத்தா என்ன பண்ணாரு, புதுசா நிறைய மெஷின்ஸ் எல்லாம் வரைஞ்சு கண்டுபிடிச்சு அதுதான் நம்ம போர்க்களத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் நம்ம ஜெயிச்சுட்டும் இருக்கோம் ஒவ்வொரு தடவையும், அதனால இந்த தடவையும் ஆயுதத்தை நீ எக்ஸலண்டா கண்டுபிடிக்கணும், இப்போ உன் குடும்பத்துல 2 பேரும் இறந்துட்டாங்கிறதால நீ தான் ரொம்ப முக்கியம் புரியுதா, நீ வரைஞ்சு கொடு அதுதான் உன்னோட பொறுப்புன்னு சொல்ல உடனே அவன் சரின்னு வரைய ஆரம்பிக்கிறான். அந்த பையன் ஆயுதத்தை வரைய ஆரம்பிச்சதுமே ஷெண்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்படிதான் உன் அப்பாவும் என் அப்பா வரைய ஆரம்பிச்சதும் இருந்து கிளம்பிடுவாருன்னு சொல்ல அந்த ஆளு பண்ண தப்ப நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன்,
இருக்கேன், அவரை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு ஷெண்டு அங்கிருந்து போறான். இங்க அந்த சென் பையன் உட்காந்து வரைய ஆரம்பிக்கிறான். யான்யா சுத்தி சுத்தி வீட்டுக்குள்ள ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த நீர் விஷம்னு ஒரு விஷம் இருக்குல்ல, அந்த செடி அந்த இடத்துல இருக்கு. இந்த விஷம் தானே இது நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த 2வது பையன் இறந்து போனான்ல, அவனோட அம்மா வந்துட்டு அடி பாவி என் புருஷனை நீ என்ன பண்ற அப்படின்னு செடியை எடுக்கிறங்கிற பேர்ல நம்ம யான்யாவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு செடியை எடுத்துட்டு உள்ள போயிடுறா. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க யான்யா கத்த ஷெண்டு அங்க வந்துடுறான். அசிஸ்டன்ட் காப்பாத்துறதுக்கு போறான். ஆனா நம்ம ஷெண்டு அவனையும் தள்ளி விட்டுட்டு கையில வாள் எடுத்து இதை புடிச்சிட்டு முடிஞ்சா வா பாக்கலான்னு சொல்ல, மனசாட்சி இல்லாதவனை அறிவு இருக்கா இல்லையா, இதை புடிச்சிட்டு வந்தா நான் அதுலயே செத்து போயிட மாட்டேன்னா யான்யா கேக்குறா. டக்குன்னு நம்ம ஷெண்டு வால்ல உரைய மாட்டி இப்ப புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல, யான்யாவும் புடிச்சிட்டு ஒரு வழியா வரா. ஷெண்டு வாழை காட்டி இப்ப புடிச்ச இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, யான்யா பார்த்துட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு மனுஷனானே எனக்கு தெரியலையே அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்துல கையில ஏதோ ரோல் மாதிரி இருக்கு, உள்ள ஓவியம் இருக்கு போல. அந்த ரோலை கையில வச்சுட்டு நம்ம ஷெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. யான்யாவை கூட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி இந்த வீட்டுக்காரங்க கூட்டு வராங்க. யான்யா மூஞ்ச உருன்னு வச்சுட்டே வரா. ஷெண்டு அவளை பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு நம்ம ஷெண்டு கிளம்ப ஆரம்பிக்க, யான்யா பின்னாடியே போறா. டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி ஷெண்டு மேல விழ போறா. உடனே ஷெண்டுவுல தாங்கி பிடிச்சிடுறான். சுத்தி நிக்கிற வேலைக்கார பொண்ணுங்கெல்லாம் ஷெண்டுவுல பாசக்காரரா இருப்பாருன்னு யாருக்கு தெரியும், எல்லாரும் இரும்பு நெஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கேட்க ஷெண்டுக்கு தெரிஞ்சிருது இவதான் வாயை வச்சுட்டு ஏதோ ஒளறி இருக்கான்னு. நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறான். பக்கத்துல வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு காதுல போயிட்டு, நீ தானே நல்ல புருஷன் பொண்டாடி மாதிரி மெயின்டைன் பண்ணுன்னு சொன்ன, அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நீ என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கன்னு சொன்ன, எல்லாம் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல, இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் இன்னும் சிரிக்கிறாங்க. ஷெண்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஆமா தண்ணிக்குள்ளேயே என்ன விட்டு இருந்தா நான் செத்து போயிருப்பேனே, ஏன் என்ன கொல்லல அப்படின்னு யான்யா கேக்குறா. என்கிட்ட எஸ்கேப் ஆகணும் தானே நீயும் ஆசைப்படுற அப்படின்னு. ஏன்னா உன்னால ஆக வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு, வா போலாம் அப்படின்னு ஷெண்டு நேரா வீட்டுக்கு கூட்டு வரான். ஷெண்டுவோட பெட்ரூம் மெயின் பெட்ரூம் இருக்குல்ல, அங்கேயே மேனேஜர் கூட்டு வந்து இந்த ரூம் உங்களுக்கும் தேவையான மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சுமா, நீங்க இங்கே தங்கிக்கலாம்னு சொல்ல, நான் சைட் ரூம்ல தானே தங்கணும் நீங்க சொன்னீங்க, இப்போ எங்க கூட்டு வரீங்க, நான் அங்கேயே போறேன்னு யான்யா கிளம்புறா. அதுக்குள்ள ஷெண்டு வந்துட்டு நான் இங்க தங்கணும்னு சொன்னா நீ இங்க தான் தங்கணும், இதெல்லாம் நடக்கிறதே வேறன்னு அந்த கையில ஒரு ஓவியம் ரோல் வச்சிருந்தான்ல, அதை எடுத்துட்டு போய் டேபிள்ல வச்சுட்டு தங்குறியா இல்லையா அப்படின்னு கேட்க, தங்கி தொலைகிற அப்படின்னு யான்யா சொல்றா. அங்கிருந்து ஷெண்டு மேனேஜர் கிளம்பி போயிடுறாங்க. அந்த ரோலை பார்த்ததை போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு யான்யா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஷெண்டு யான்யா 2 பேருக்கும் நைட் டின்னர் போடுறாங்க வீட்டுல. நம்ம யான்யா சாப்பிட போக, மேடம் இன்னும் சார் சாப்பிடலையேன்னு சொல்ல, அவர் திங்கினா திங்கிட்டுங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு யான்யா சாப்பிட்டு இருக்கா. ஷெண்டு கண்டுக்காம ஏதோ ஒரு புக் அமைதியா படிச்சுட்டு இருக்கான். அம்மா அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க பையனை கொண்ட விஷமே அதான், ஆனா அதை அவ்வளவு பாசமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல, என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யான்யா கேட்க, திங்கும் போது பேசாத அப்படின்னு ஷெண்டு சொல்றான். யான்யா வேகமா சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்போ நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ பேசலாமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க ஷெண்டு பாக்குறான். அந்த ரோலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அந்த ரோல் அங்க வருது. யான்யாவை குறுன்னு பாக்குறான். அதை சுத்தி முத்தி பார்த்துட்டு யான்யா கை வைக்கல, ஓபன் பண்ணலன்னு தெரியுது. இதை கொண்டு போய் ராஜமாதாட்ட கொடுங்கன்னு கொடுத்து விடுறான். ஏங்க அந்த பையன் சாப்பிட கூட இல்ல, அதுக்குள்ள கொடுத்து விடுற, நீ அவங்கள பாத்துக்க வேணாமா, நீதான பொறுப்புன்னு கேட்க, இந்த இடத்துல தூங்குறது சாப்பிடுறதெல்லாம் அடுத்து முக்கியம் கிடையாது, அதை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு, நீ இந்த வீட்டு இருக்கிற வரைய வாய் பேச முடியாத காது கேட்க முடியாத பொண்ணா இருந்துகிட்டனா உனக்கு நல்லதுன்னு சொல்ல, யான்யா வாயை மூடிட்டு இருந்துட்டு இருக்கா. ஆமா அந்த 2வது வாரிசோட அப்பா மேல பழிய போட்டதுக்கு ட்ரை பண்றியே, உங்க முதலமைச்சர் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அமிச்சாரா என்ன அப்படின்னு கேட்க, யான்யா பாக்குறா. நான் முதலமைச்சரோட ஆள் கிடையாது, நீ அப்படி நினைச்சுக்காத அப்படின்னு. ஆமா நான் பார்த்தேன், ஏன் இந்த ரோல் நீ ஓபன் பண்ணாம விட்ட அப்படின்னு அவன் கேட்க, நான் ஓபன் பண்ண மாதிரி தானே நீ எங்க வச்ச, நான் பண்ணல, ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா, அதுக்குள்ள என்ன ஒரு ஆயுதத்தோட ஓவியம் இருக்க போகுது, அது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு யான்யா கேட்கிறா. நீ இருந்தாலும் ரொம்ப அறிவாளி தான், அதனால தான் இவ்வளவு நேரமா உயிரோட இருக்க, இல்லைன்னா எப்பயோ செத்து போயிருப்ப, நானே கொண்டு இருப்பேன்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ நம்மள சீக்கிரம் கொல்ல மாட்டேன், ஏன்னா என்னால காரியம் ஆகணும் தான் நீ ஆல்ரெடி சொன்னியே, ஒரு வேலை இந்த 3வது வாரிசு தான் 2வது வாரிசை கொண்டுட்டானா, அது தெரியக்கூடாது, வேற வழி இல்ல, அவன் தான் ஆயுதம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு யான்யா கேள்வி மேல கேள்வி கேட்க, பக்கத்துல இருக்க சாப்ஸ்டிக்கை ஷெண்டு ஒரே அடி அடிக்கிறான். யான்யா கழுத்துல நேரா பட்டு சாப்ஸ்டிக் பின்னாடி இருக்கிற செவர்ல போய் சொருவிக்கவே செய்யுது. உயிரோட இருக்கிற ஆசையா இல்லையா அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்க, யான்யா போறா. சாப்ஸ்டிக் எடுத்துட்டு வந்து பக்கத்துல கொடுத்துட்டு, நம்ம 2 பேரும் ஒரு பெட்டு போட்டுக்கலாம், 3 மாசம் டைம், உண்மையான கொலைகார யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நானே உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன், நானே டிவோர்ஸ் கேட்டு இங்க இருந்து போயிடுறேன், புரியுதா, ஒருவேளை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா கூட நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடணும், நம்ம 2 பேரும் ஒருத்தங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவங்க பாத்துக்கலாம்னு சொல்ல, சரி பெட்டு முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்து யான்யாவும் ஷெண்டுவும் ஒரே ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நான் போய் வேற ரூம்ல படுத்துக்கவான்னு யான்யா கேட்கிறா. எல்லாரும் முன்னாடி நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம், இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, யான்யா பாக்குறா எனக்கு ஒன்றும் அவ்வளவா வெக்கம் கிடையாது அப்படின்னு, நான் எங்க படுத்துக்கிட்டோம் உள்ள படுத்துக்கவா அப்படின்னு கேட்டு ஷெண்டு யோசிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேகமா உள்ள போய் படுத்துக்கிறா. ஷெண்டு பாக்குறான், வெளியே போட்டு போற மேல போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டாமலே இங்க போய் படுத்துட்டு இருக்க, தூசியா இருக்காதா அப்படின்னு கேட்க, நான் இப்படிதான் இருப்பேன், முடிஞ்சா நீயும் படுத்துக்கோ அப்படின்னு யான்யா சொல்றா. இவ எப்படியாவது பயந்து ஓட விடணும்னு நம்ம
நம்ம ஷெண்டுவும் பக்கத்துல படுத்துட்டு க்ளோஸா அவகிட்ட முகத்தை காட்டி இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, எதுக்கு என் முடியில வந்து தலை வைக்கிற, ஆளை மூஞ்சை பாரு, தலை முடியெல்லாம் வலிக்குது அப்படின்னு எஞ்சிடுறா. உடனே ஷெண்டு பெட்ஷீட் எல்லாம் சரி பண்ண ஆரம்பிக்கிறான். அடடா இவன் சுத்த பைத்தியம் போல அப்படின்னு யானியாக்கு இப்பதான் புரியுது. வேணும்னே சைட்ல இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஒவ்வொன்னா சாப்பிட்டு மீதி கொட்டையெல்லாம் பெட்ல புடுங்கி போட ஷெண்டு பாக்குறான், சி இவ்வளவு கேவலமான ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னு. ஒழுங்கு மரியாதையா ஆப்போசிட்ல இருக்கு பாரு, அந்த பெட்ல போய் படு அப்படின்னு அமுச்சு விட்டுறான். இதானே எனக்கும் வேணும் அப்படின்னு யானியா வேகமா வந்துட்டு அதுல எழுதுற டேபிள்லாம் இருக்கு, அதை எடுத்து கீழே வச்சு அது மேல ஏறி நிக்க ஷெண்டுவால அவன் கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நான் எவ்வளவு சுத்தக்காரன், எனக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு விலைக்கு எரியுது, இப்படியே தான் தூங்கணுமா, ஆஃப் பண்ண கூடாதான் யானியா கேக்குறா. ஆஃப் பண்ண கூடாது, இப்படியேதான் தூங்கணும்னு ஷெண்டு சொல்லிட யானியா அந்த ஸ்கிரீன் எடுத்து போத்தி விட்டுட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. தூக்கமே வரல. அப்பன்னு பார்த்து திடீர்னு யாரோ சீன் ஒரு பொண்ணு இருக்கானா, அவளுக்கு ஏஞ்ச லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடுறா. நான் அன்னைக்கு தான் ஒரு கொலை கேஸை கண்டுபிடிச்சேன் தெரியுமா, அந்த பொண்டாட்டி அவன் மேலதான் பாசமா இருக்குன்னு கூட தெரியாம அடுத்தவங்க கூட சந்தேகப்பட்டு பொண்டாட்டியை அவனே கொண்டுட்டான் தெரியுமா அப்படின்னு யாருக்காகவும் சீரியஸா லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. கரெக்டா இவ லெட்டர் எழுதிட்டு இருக்கும் போதே யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. விடிய கூட இல்ல, அதுக்குள்ள யார் வந்ததுன்னு யானியா பாத்துட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஷெண்டு காலையில வேலைக்கு போறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்க யானியாவும் ஸ்கிரீனை ஓபன் பண்ணிட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறா. ஷெண்டு கேக்குறான், அம்மா அந்த வாரிசு கொலை வழக்குல அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன், அதை எப்படி கண்டுபிடிச்ச, உண்மையை சொல்லு, உன் உடம்புல தலை இருக்கும் போதே சொல்லிடு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்க யானியா பாக்குறா, நீ இப்படியே விளக்கு போட்டு என்ன தூங்க வச்சுனா தூங்காம உயிரோட இருக்கும் போதே என் ஆத்மா மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடும், நீ கொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அசிஸ்டன்ட் வராரு, கிளீன் பண்ணலாம் அப்படின்னு மேனேஜர் இந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ண யானியா பெட்ஷீட்டை கூட எடுத்து மடிக்காம அப்படியே அலங்கோலமா போட்டு வச்சிட்டு இருக்கா. ஷெண்டு பாக்குறான், என்னோட ஓசிடி பிரச்சனைக்கு இவ ஒரு பெரிய தலைவலியா இருப்பா போலவே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே போறாங்க. யானியா அங்க சாப்பிடாம கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு சூச்சுவும் அங்க வந்துடுறா. ஏண்டி வீட்டுல சாப்பாடு போடலையா அப்படின்னு கேட்டு அவளும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம், பாருப்பா ஷெண்டுவை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு 2 நாளா நல்லா தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் வராது போலவே அப்படின்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீயும் ஷெண்டுவும் பயங்கரமா காதல்ல இருக்கீங்கன்னு ஊரு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்களேடி அப்படின்னு சூச்சு கேட்க, நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் வேகமா பரவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மைதான் இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யானியா சொல்லிட்டு இருக்கா. என்னமோ நீ சொல்ற, ஆனா எல்லாரும் உன்னை பத்தி சூப்பரா பேசிட்டு இருக்காங்கன்னு சூச்சு அவள ஆபீஸ்க்கு கூட்டு போயிட்டு இருக்கா. அப்ப ஆபீஸ் வாசல்ல ஒரு வயசான பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யானியா சூச்சுட்ட, யாரடி இந்த பாட்டி அப்படின்னு கேட்க, உனக்கு தெரியாதா, அதான் ஒரு பையன் மிங்கு ஹால்ல கூட நெருப்புல பத்த வச்சுட்டு செத்து போயிட்டான்ல, அந்த குடும்பத்துல இருக்க ஒரே ஒரு லேடி இவங்க மட்டும்தான், வயசானவங்களா இருக்காங்களேன்னு போனா போது ராஜா மாதா தண்டனை கொடுக்காம விட்டாங்க, இந்த கேஸ்ல ஷெண்டுக்கு கூட பயங்கரமா தண்டனை கிடைச்சது, நிறைய காசை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பாவம் இந்த லேடி, நான் சாப்பிடறதுக்கு அதாவது கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு யானியா போய், நீங்க போய் சாப்பிடுங்க, நீங்க வீட்டுல போய் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றா. அந்த பாட்டியும் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க உள்ள யானியாவோட பாஸ், யாரா அது பாட்டி கிட்ட ஆறுதல் சொன்னது அப்படின்னு கேட்டு இந்த கேஸை எடுத்துக்கிட்டது எவன்டான்னு மிரட்டிட்டு இருக்க யானியா உள்ள வரா. பாஸ் நான் தான் பாஸ், அவங்களை வீட்டுக்கு அமிச்சிட்டேன், நம்ம கேஸை ஹேண்டில் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்ல பாஸ் பயங்கர கோவத்தோட திட்டுற மாதிரி வராரு. ஆனா அது யாரோட பொண்டாட்டிங்கிறத யோசிச்சு பாக்குறாரு. இல்லம்மா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனாலும் அந்த மாதிரி நம்ம போக கூடாது, இந்த கேஸை நீயே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அந்த பொறுப்பை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துடுற அப்படின்னு வேணும்னே வேற ஒரு பையன் கிட்ட பொறுப்பை கொடுத்துடுறாரு. எனக்கு எதுக்குங்க கொடுத்தீங்கன்னு அந்த பையன் கேட்க, சரி சரி போய் எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்னு பாஸ் வேணும்னே பிரிச்சு விட்டுறாரு. இங்க பாருமா, போயிட்டு நிறைய ஹேண்டில் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, ஃபைல் எல்லாம் அடுக்கி வைங்க அப்படின்னு வழக்கம் போல ஒரு மொக்கையான வேலையை கொடுக்க, உடனே சூச்சு பாக்குறா, யானியா உன் புருஷன் உன்னை வெளியே சாப்பிட கூப்பிட்டாருன்னு சொன்னியே அப்படின்னு. ஆமா ஆமா கூப்பிட்டாருல, போயிட்டு வாங்க அப்படின்னு பாஸே சொல்லிடுறான். உடனே இந்த 2 பொண்ணுங்களும் அங்க இருந்து கிளம்பி வேகமா ஓடி வந்துடுறாங்க. எல்லாருமே 2 பேர் இப்ப இறந்து போயிட்டாங்க ஜோடியா அப்படிங்கிறதுல அந்த பையனை பத்தி தானே விசாரிக்கிறாங்க, பெரிய குடும்பம்னு. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு மியூசிக் வாசிக்கிற கிளப்புக்கே நம்ம யானியாவும் சூச்சுவும் போயிடுறாங்க. ஆனா இங்க வெறும் ஆம்பளைங்க மட்டும் தான் வரணும், பொம்பளைங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு அங்க கார்டு சொல்லிடுறான். இவன் நாங்க விசாரிக்க வந்த போலீஸியா அப்படின்னு சொல்ல, அதாவது ஆம்பளைங்க போலீஸை கூட்டுவாங்க, பொண்ணுங்க போலீஸ் எல்லாம் நாங்க மதிக்க முடியாதுன்னு திமிருத்தனமா பேசுறான். சூச்சு கையில தங்க காசு எடுத்து கொடுக்க பல்ல கட்டிட்டு 2 பேரையும் உள்ள விட்டுறாங்க. அப்போ அந்த ஹாலுக்கு ஓனர் ஒருத்தி இருப்பாளே, அவகிட்ட போயிட்டு விசாரிக்க அந்த பொண்ணு விழுந்து விழுந்து அலறா. பாவங்க அந்த பொண்ணு, அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்வா நாங்களாம் நம்பணும், ஆனா அவளுக்கு போய் இப்படி ஒரு முடிவா, நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு, எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க ஏதாவது விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு யானியா அங்க இருந்து கிளம்புறா. உடனே இந்த ஓனர் லேடி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட உண்மையா வரல, லைட்டா அவ போனதும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. யானியா அங்க இருந்து வரும்போது நிறைய பேர் கிளப்ல ஆம்பளைங்க பேசிட்டு இருக்காங்க. அதான் அந்த மிங்கு ஹால நெருப்பு வச்சுட்டு இறந்து போனான்ல, அவனை பத்தி. ரொம்ப திமிருதான், இருக்கிறது மொக்க குடும்பத்துல இருந்து வந்திருக்கான், இதுல ஃபேமஸ் ஆகணுமா, அறிவு இருந்துட்டா போதுமா அவன் ஃபேமஸ் ஆயிருவானா, நம்மள மாதிரி குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. மறுபடியும் யானியாக்கு அந்த பையனை நினைச்சு பாவமா இருக்கு. அங்கிருந்து நேரா கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஆபீஸ்க்கு வரதுக்குள்ள அந்த இடத்துல நம்ம இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு யானியாக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல,
அவ அங்க வந்துடுறான். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களான்னு யான்யா கேக்குறா. விசாரிக்கலாமான்னு தெரியலங்க, இதெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் ஷெண்டுவோட டிபார்ட்மெண்ட்க்கு போயிடுச்சு, உங்களை வேற நாங்க இனிமே மேடம்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, எப்பவுமே நான் உங்க ஜூனியர் தான், நீங்க என்ன வந்துட்டு யான்யானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, நீங்களும் என்ன இன்ஸ்பெக்டர்லாம் கூப்பிட வேணாம், சீனியர்னு என்ன கூப்பிட்டா போதும் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். யான்யாவும் ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கேஸை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்க, இதுவரைய 15 பொண்ணுங்களுக்கும் மேல காணாம போயிருந்தாங்க. நிறைய இந்த கிளப்ல இருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா அதுல 13 பொண்ணுங்க வந்துட்டாங்க. இப்ப மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களும் சீக்கிரமா வந்துருவாங்கன்னு தான் அர்த்தம். ஆனா காணாம போய் இப்ப இறந்து போயிருக்கால, இந்த பொண்ணு கேஸை வச்சு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, கடந்த ஒரு 5-6 வருஷமா நிறைய பொண்ணுங்க 7-8 பொண்ணுங்களுக்கும் மேல காணாம போயிருக்காங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியலன்னு அந்த பொண்ணுங்களோட ஓவியத்தெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் கொடுக்குறான். யான்யா பாக்குறா, எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப ஃபேமஸான பொண்ணுங்க கிடையாது, ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா வாசிக்கிற பொண்ணுங்களா இருந்திருக்காங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது தலையில ஹேர் ஸ்டைல் ஒரே மாதிரி வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப எலிகென்ட்டா இருக்காங்க, இதெல்லாமே காரணமா இருக்குமா அவங்க காணா போனதுக்கு? என்னவா இருக்கும்? இத்தனை வருஷமா காணாம போனவங்க என்ன ஆயிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்களான்னு யோசிச்சுட்டே இந்த சீனியரோட சேர்ந்துட்டு யான்யா சூச்சு 3 பேருமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க ஷெண்டு வந்துடுறான். நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்பி போக, என்னமா கேஸை பத்தி விசாரிப்பேன்னு பார்த்தா கல்ல போட்டுட்டு இருக்க அப்படின்னு ஷெண்டு கேட்கிறான். அவர் ஒரு பெரிய ஆளு, இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருக்குலாம் அவர் தான் ஹெட், அவர்கிட்ட நான் கேஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு யான்யா வேணும்னே இன்ஸ்பெக்டரை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அந்த ஆளு அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்க, ஆமா அவர் ஒரு பெரிய குற்றவாளியா இருந்தாரு, ராணியோட ராஜமாதாவா இருக்காங்கல்ல, அவங்க ராணியா இருந்தப்பவே அவங்க இடத்துக்குள்ள போயிட்டு அவங்க ஜேடு பில்லோவை திருடினவர் அவரு. அப்புறம் ராணி அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த திறமை இருக்கிற பையன் திறமையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு பதவியும் போட்டு கொடுத்து பெரிய பெரிய பொறுப்பும் கொடுத்துருக்காங்க, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, சரி ஓகே இந்த புகழ்ச்சியெல்லாம் நான் கேட்கறதுக்கு இங்க வரல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரின்சஸ் உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஷெண்டுக்கு அப்பதான் தகவல் வருது. நீயும் கூட வா அப்படின்னு யான்யாவை அங்கிருந்து கூட்டு போறான். ஆனா உள்ள பிரின்சஸ் உங்களை மட்டும் தான் வர சொன்னாங்கன்னு சொல்ல, நம்ம ஷெண்டு மட்டும் தனியா ரூம்குள்ள போயிடுறான். அங்க உள்ள பிரின்சஸ் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஷெண்டு ஒரு வணக்கத்தை போட, ராஜமாதா சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த 3வது வாரிசாவது கண்டிப்பா மிச்சம் இருக்கணும், காப்பாத்துன்னு சொல்லி தான் ராஜமாதா சொன்னாங்க, கேஸ முழுசா விசாரின்னு நான் சொல்லவே இல்லை, ஆனா விசாரிச்சு இந்த பையன் தலைக்கே வேட்டு வைக்க பாக்குறியா அப்படின்னு பிரின்சஸ் கேட்க, இல்ல பிரின்சஸ் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். வெளியே ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் பதட்டமா நின்னுட்டு யான்யாட்ட வந்துட்டு, இந்த கேஸை பத்தி விசாரிக்க கூடாதுன்னு ராஜமாதா உத்தரவு போட்டிருந்தாங்க, இப்போ இந்த கேஸை நீங்க விசாரிக்கிறதாலதான் ஷெண்டுவுக்கு பிரச்சனை, என்ன சொல்ல போறாங்களோ தெரியல பிரின்சஸ், என்ன ஆக போறாரோ தெரியல ஷெண்டு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க, இல்ல ஒன்னும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யான்யாவும் அவ பங்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கேஸ்க்கு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், ஷெண்டுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு யான்யா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க இந்த உள்ள பிரின்சஸ், உங்க அப்பாவும் இப்படிதான் ரொம்ப பொறுப்பா இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருந்தாரு, ஆனா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாரு அப்படின்னு பிரின்சஸ் சொல்ல, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு ஷெண்டு சொல்றான். உன் பொண்டாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருப்பா போல, நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமா இது வந்து ராஜமாதா கண்டுபிடிச்ச கல்யாணமாச்சே, நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஷெண்டு சொல்றான். ராஜமாதாவே நம்புறாங்க, நானும் நம்பிதானே ஆகணும் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல யான்யா நேரா வந்துட்டு, நிறைய டெட் பாடிஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வர, எல்லா குழில இருந்தும் 2 பேரா, அதாவது ஒரு ஜோடி ஜோடியா டெட் பாடிஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய மாசங்களுக்கு முன்னாடில இருந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி வரையும் இருக்கு டெட் பாடி. இந்த டெட் பாடிக்கு எனக்கு தெரிஞ்சு 4 இருந்து 6 வருஷம் இருக்கும். இந்த இடத்துல கூட புதைக்கப்பட்டது இல்ல, வேற எங்கேயோ புதைக்கப்பட்டதை கொண்டு வந்து இப்ப யாரும் ரீசெண்டா மாத்தி வச்சிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யான்யா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. இன்ஸ்பெக்டரும் கூடவே இருந்துட்டு இருக்கான். இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆம்பளை தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, யான்யா பாக்குறா, எனக்கு தெரிஞ்ச இந்த கொலையெல்லாம் ஒரு பொண்ணு பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பொண்ணுனா பாடி வீக் ஆயிட்டே இருக்கும்ல வருஷம் ஆக ஆக, இப்ப இருக்க புது ஆம்பளைங்களை கூட ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களை எப்படி கொல்ல முடியும்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஷெண்டு அங்க வந்துடுறான். யான்யாவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். வேகமா அவளை கூட்டு போயிட்டு, இதுக்கு மேல ஓன் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸ்ல தலையிடக்கூடாது, உனக்கு புரியாதா அப்படின்னு கேட்டு, இவ கையை வேற பிடிச்சோன்னு கையை தொடச்சிட்டே அங்க இருந்து கிளம்புறான். இவங்க அந்த ஏரியால இருந்து கிளம்பும் போது அப்போ ஒரு பொண்ணு அங்கமா போயிட்டு இருக்கா. அந்த பெயிண்டிங்ல இந்த பொண்ணு மாதிரியே அழகா தலையெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு ஸ்மெல்ல விட்டது ஒரு பியூட்டிஃபுல்லான சென்ட் ஸ்மெல் எல்லாம் வருது. அதை யான்யா பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷெண்டு உங்க குதிரை எடுத்துட்டு வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும், அப்படியே பராக்கு பார்த்துட்டு நிக்காத, வா போலான்னு அவளை தூக்கி போட்டு குதிரையில கூட்டு போயிட்டு இருக்கான். எங்க போறோம் அப்படின்னு கேட்க, எல்லாம் ஓ ஆபீஸ்க்கு தான், முக்கியமா அந்த 3வது வாரிசு இருக்கானே, நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு அவனே போய் சரண்டர் ஆயிருக்கானா, அவன் மட்டும் ஜெயில செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் அவன் கூட சேர்ந்து நீயும் செத்துருவ, உன்னாலதான் அந்த ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில அவளை இறக்கி விட்டுட்டு ஷெண்டு நேரா அவளோட ஆபீஸ்க்கு போயிடுறான். அங்க வேகமா நம்ம யான்யாவோட பாஸ் வந்து வரவேத்துட்டு இருக்காரு. அப்போ யான்யா உள்ள வரா. இந்த பொண்ணை ஏன் டிபார்ட்மெண்ட்க்கு இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஷெண்டு கேட்க, இல்ல முடியாது அப்படின்னு யான்யா சொல்றா. என்னமா சொல்லிட்டு இருக்க, யார்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்க, போ அந்த டிபார்ட்மெண்ட்கே போ அப்படின்னு பாஸ் கையை கழுவி விட்டா போதும் அப்படின்னு யான்யா அங்க இருந்து அனுப்பிடுறாரு. யான்யா நேரா பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அப்ப நடுவுல சூச்சு வந்துட்டு, இங்க பாரு ஒரு முக்கியமான டீடைல்ஸ், இதையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், அந்த
நெருப்பு வச்சுட்டு இறந்து போனால ஒரு பையன், அந்த பையனோட கட்டுரை இதெல்லாம். அந்த பையன் பயங்கர அறிவாளியா இருந்திருப்பான் போல, படிச்சு பார்த்ததுல ரொம்ப பிரில்லியன்ட்னு எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு யானியா அதை வேகமா வாங்கிட்டு வேகமா ஷெண்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. ஷெண்டு அவ கையில இன்னொரு ஃபைலையும் கொடுத்துட்டு இருக்கான். புரியுதா, இப்ப நீ இனிமே ஏன் டிபார்ட்மெண்ட்க்கு வந்துட்ட, நான் சொல்ற வேலையெல்லாம் உருப்படியா பண்ணணும், வண்டியில ஏறு கிளம்பலாம் இங்க இருந்து அப்படின்னு சொல்ல, உன் குதிரையில நான் ஏற மாட்டேன், இப்ப நான் வந்து உங்க டிபார்ட்மெண்ட்க்கு வந்துட்டேங்கிறதால நீங்க எனக்கு சீஃப் ஆயிட்டீங்க, சீஃப் குதிரையில உட்காந்துட்டு யாராவது போவாங்களா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட்டை பார்த்து, நம்ம 2 பேரும் ஒரே குதிரையில உட்காந்துட்டு போலாம் அப்படின்னு வேகமா அவன் குதிரையில இருக்கிறா. அந்த பையன் பதறி போயிட்டு குதிரையை விட்டு கீழே இறங்கிடுறான். நான் உங்களை தள்ளிட்டே போறேன் மேடம் அப்படின்னு அவன் சொல்ல, யோ வாயா, நம்ம 2 பேரும் இங்க இருக்க வரையா ஒன்னா கலீக்ஸ் மட்டும்தான், வா போலாம் அப்படின்னு சொல்ல, பேசிட்டே இல்லாம வந்து சேருங்க அப்படின்னு நம்ம ஷெண்டு கிளம்பிடுறான். பாவமா அந்த அசிஸ்டன்ட் நம்ம யானியாவை குதிரையில வச்சு இழுத்துட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் ஆபீஸ் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்ட, அதாவது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்ட முதல் டெட் பாடி இருக்குமே, அந்த டெட் பாடியில இருந்த எல்லா அலங்கார பொருள் நகையெல்லாம் கலட்டி வச்சு விசாரிக்க, அதுல ஒரு ஜுவல்லரி கண்டிப்பா வந்துட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அப்படின்னு நம்ம யானியா சொல்றா. இல்ல இது அப்ப பண்ணதா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கணும், அதுக்கப்புறமா நடந்த கொலையா தான் அது இருக்கணும் அப்படின்னு ஷெண்டு சொல்றான். எப்படி நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னு கேட்க, இது எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிட்டு, உனக்கு வேற ஏதாவது துணியை பத்தி விஷயம் தெரியுதா அப்படின்னு கேட்க, டபுள் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருந்தது, அதுலயும் ஒரு கடை தான் ரொம்ப அதை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கடையில போய் விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்க, நீ முதல்ல லைப்ரரி போயிட்டு அங்க ஏதாவது க்ளூ இதை பத்தி கிடைக்குதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு நம்ம யானியாவை அசிஸ்டன்ட் கூட ஷெண்டு அனுப்பிச்சிடுறான். யானியா நேரா லைப்ரரிக்கு வரா, ஏதோ தேட ஆரம்பிக்கிறா. ஏதோ டெஸ்ட் பேப்பர் அப்படின்லாம் போட்டு அந்த லைப்ரரியில ஏதோ இருக்கு, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா வேகமா யானியா அவளோட ஆபீஸ்க்கு ஓடி வந்துட்டு இருக்க. நீ எதுக்குமா மறுபடியும் இங்க வந்துட்டு இருக்க, உனதான் டிபார்ட்மெண்ட்க்கு மாத்திட்டாங்கல்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல இந்த ஆபீஸ்க்கு எதுவும் தொந்தரவும் வரக்கூடாது, அதனால இங்க இருந்து ஓடி போயிடு புரியுதா அப்படின்னு சொல்லிடுறான். இங்க குழந்தைங்களா தெருவுல பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ராஜாவுக்குலாம் வேஸ்ட், யாருமே எதையுமே சரியா கவனிச்சுக்கிறதே இல்ல, இப்போ பக்கத்திலே ஜோடியா அத்தனை பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரைம்ஸ் மாதிரி பாட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அங்க பிளாக் கோஸ்ட் வரான். லூஜின் வந்துட்டு ஒரு குழந்தைய மட்டும் பிடிச்சிடுறான். நீ தப்பான வார்த்தையை பேசிட்ட, இதுக்கு என்ன தெரியுமா தண்டனை கொடுப்பாங்க, கொலை தான் பண்ணுவாங்க, இந்த பையனை எப்பயே கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தையோட அம்மா அப்பா ஓடி வந்துடுறாங்க. சின்ன குழந்தைங்க குழந்தைய போய் யாராவது கொல்லுவாங்களா, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க, கரெக்டா அந்த பக்கமா பிரின்சஸோட வண்டி வருது. யானியா அங்க வந்துடுறா, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பிரின்சஸ் அப்ப வண்டில இருந்து இறங்கி வர, அந்த ஷூவானி இருப்பாளே ராஜமாதா கூட இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு யானியா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்க, அதுக்குள்ள பிரின்சஸ் வந்து, சின்ன குழந்தை தான், நான் இங்க வந்துட்டு இருக்கேன், என் கண்ணில் அந்த பையன் படணும்னு இருக்கு, எனக்காக மன்னிச்சு விடுவீங்களான்னு கேட்க, நீங்க சொல்லிட்டீங்களா மேடம் விட்டுடுறேன் அப்படின்னு பிளாக் கோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு இளவரசி அங்கிருந்து கிளம்பிடுறா. இளவரசி ரொம்ப பெரிய மனசுக்காரங்கப்பா அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையை தூக்கிட்டு அம்மா அப்பா போக ஆரம்பிச்சிடுறாங்க. யானியா அதெல்லாம் பார்த்துட்டு இவன் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு இந்த லூஜன் கண்ணில் படாம திரும்பி நிக்க, அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். யானியா நேரா மறுபடியும் நம்ம ஷெண்டுவோட ஆபீஸ்க்கு போக, ஷெண்டுவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ராஜமாதா உத்தரவா, ஏன்னா அந்த கேஸ்ல இன்னும் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லங்கிறதுக்காக புடிச்சிட்டு போயிட்டாங்க, எல்லாம் உங்களால தானே சொல்ல, யானியா வேகமா ஷெண்டுவோட ஆபீஸ்க்கு போறா. அங்க அந்த அசிஸ்டன்ட் நான் விட மாட்டேன்னு சொல்ல, அவனை ஓங்கி ஒரு தள்ளி அவன் நெஞ்சு மேல காலை வச்சு மிதிச்சுட்டு யானியா உள்ள ஓடி போயிடுறா. ஏதோ ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. இங்க ரெடி பண்ணு சீக்கிரமா, இல்லனா அவர் அங்கேயே செத்து போயிடுவாரு அப்படின்னு யானியா சொல்ல, உங்களால காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் வேகமா இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஷெண்டுவோட கையெழுத்து மாதிரியே ஒரு கையெழுத்துல புது நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கிறா. ஆமா அந்த கையெழுத்து எங்க பாஸோடது மாதிரியே இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒண்ணுதான் அவர் உயிரை காப்பாத்தும், வேற வழியே இல்ல அப்படின்னு யானியா சொல்ல, அந்த பையனும் வேகமா ஓடி போயிடுறான். எங்க ராஜமாதாட்ட இந்த லூஜன் போயிட்டு, இங்க பாருங்க ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல, ஷெண்டு பண்றது சரியே இல்ல, அவரால் குழந்தைங்க என்ன மாதிரிலாம் தெரியுமா பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லும் போதே ஷெண்டுவை போலீஸ் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. என்னப்பா இது, உன்ட்டு ஒரு முக்கியமான கேஸ் கொடுத்தா நீ என்ன பண்ணி வச்சுட்டு இருக்க, மக்கள்லாம் ஊருக்குள்ள நம்மளை பத்தி கேவலமா பேசினா நம்ம பெருமை என்ன ஆகுறதுன்னு ராஜமாதா கேட்க, என்ன பாட்டு பாடுறாங்க அப்படிங்கறத பக்கத்துல இருந்துட்டு இந்த பிளாக் கோஸ்டும் சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறான். ராஜமாதா கடுப்பாயிடுறாங்க. உனக்கு எந்த குழுவும் கிடைக்கலையா, கொலையை பத்தி நீ என்னதான் விசாரிச்ச அப்படின்னு கேட்கும் போதே அந்த இடத்துக்கு ஷூவானி வந்துடுறா. ஷெண்டு இதை மறந்து வச்சுட்டு வந்துட்டாராம், அவரோட அசிஸ்டன்ட் கொடுத்து விட்டாரு அப்படின்னு இந்த புக்கு உனக்கு கொடுக்குறா. ஷெண்டு லைட்டா யோசிக்க ஆரம்பிக்க, ஷூவானி கண்ணிலேயே சிக்னல் காட்டுறா. உடனே ஷெண்டு, ஆமா மேடம் இதான் நான் தேடி வச்ச ஆதாரம் அப்படின்னு சொல்ல, ராஜமாதா பாக்குறாங்க. என்னது இந்த நெருப்பு வச்சுக்கிட்ட பையன் புகழுக்காக ஆசைப்படலையா, ரொம்ப அறிவாளி, அந்த அறிவு ராஜாவாரியா எட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கான், அது கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டானா, பாவமே நல்ல பையனாதான் இருப்பான் போல, நீ இந்த அளவுக்கு விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல மேடம், ஆனா கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு ஷெண்டுவும் சிச்சுவேஷன் கேத்த மாதிரி போய் சொல்றான். நம்ம யானியாவோட கண்டுபிடிப்பெல்லாம் இவனோடதுங்கிற மாதிரி எழுதி கொடுத்து விட்டுருக்கா. சரி 2 பேரும் கிளம்பி போங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஷெண்டு நீ மட்டும் பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட்டு ராஜமாதா அவன் காதுல ஒரு விஷயத்த சொல்றாங்க, இதை செஞ்சு முடி அப்படின்னு. ஷெண்டு ஓகே மேடம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான்.
எல்லாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ட்ஸும் அதே மாதிரி அடுத்தடுத்து புது மூவி ஃபார்மட்ல எல்லா சீரிஸும் வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான அடுத்த வீடியோவோட பார்க்குறேன். அது வரைய பாய்.